திருச்சிற்றம்பலம் அடியார்களை வணங்கிற சைவ இல்லப்பனாளர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தீர்த்த சர்க்கம் முடிந்து இப்பொழுது திருமலை வலம்புரி சர்க்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 534வது பாடல். அந்த வினை உடன்படரும் பெருங்காற்றின் எரிசுடர் போல் அவியா நிற்கும் தந்தையரை கடிந்தவினை கருடன் உற்ற அரவனவே தளர்ந்து மாயும் மைந்தரையும் மகளிரையும் தொலைத்த வினை கடல் சுவரி வரியவாகும் எந்தை பொருள் கவர்ந்த வினை தனக்கும் இருக்கும் இடம் ஏது என்று இசைக்கும் தானே. என்ன சொல்றாருன்னா, இந்த இறுதியை கொடுக்குற பாவம், அதாவது நம்மளுக்கு கடைசி நிலையை கொடுக்குற கடைநிலை கொடுக்குற பாவமும் அருணாச்சலத்தை வளம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச அளவுலேயே சூறைக்காற்றின் எதிர்க்கும் தீபம் போல அவிந்து போகுமா. ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம், சூறைக்காற்று வச்சா என்ன ஆகும்? இடமே தெரியாமல் கடந்தையாமல் அந்த விளக்கு அணைந்துவிடும். அது மாதிரி நம்மளுக்கு கடைநிலையை கொடுக்கின்ற பாவம் என்ன செய்யும்? நம்ம அருணாச்சலத்தை வளம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச அளவுலேயே அது நீங்கிவிடும். அதுபோல தந்தையரை கொன்ற பாவம், அதுவும் பெரிய பாவம். தன் தந்தையை கொன்ற பாவமாக இருந்தால் கூட அது என்ன ஆகும்? கருடனை கண்ட பாம்பு போல, பாம்புக்கும் கருடனுக்கும் எப்பவும் தீரா பகை. அப்போ கருடனை கண்ட பாம்பு போல நடுக்கமடைந்து ஓடி போய்விடும். குழந்தைகளையும் மாதரையும் கொண்ட பாவமாகிய அந்த பாவம் என்ன ஆகும்? கடலும் பற்றி சிறிதும் இல்லாமல் நீங்கிப்போம். கடல் வற்று நம்மளால் பார்க்க இயலாத காரியம். அது மாதிரி இந்த குழந்தைகளையும் மாதரையும் கொன்ற பாவம் என்ன செய்யும்? கடலே வற்றி போகிற மாதிரி சிறிதும் இல்லாமல் நீங்கிவிடும். நம்முடைய சுவாமியின் திரவியம் திருட, அதாவது சிவ சொத்தை நம்ம அபகரிக்கிறது குலநாசம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய சுவாமியோட திரவியத்தை அதை திருடின பாவம் கூட தான் இடம் எங்கே இடம் எங்கன்னு தேடிட்டு ஓடிடுமா. அது இருக்கிற இடம் வேற, அது எங்கே இருக்கணுமோ அங்கே தேடி அந்த பாவம் சென்று ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ நயமாக சொல்றாரு பாருங்க. கிரிவலம் வந்தால் அதனால கிடைக்கிற பலன்களை அநேகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 535. ஓர் அடிக்கு யாகம் செய்த பலத்தினை உதவா நிற்கும் ஈரடி ராசசூய பலம் தரும் இனிய 3 நேரடி பரிமேதத்தின் பலத்தினை நிறைக்கும் 4 பாரடி இடுவார்க்கு யாக பலன் எல்லாம் பலிக்கும் தானே. இப்போ அருணாச்சலத்தை வளம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஓரடி எடுத்து வச்சா என்ன ஆகும்? நம்ம யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். யாகம் செய்த பலன் சித்தியாம் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் அடி வச்சவங்களுக்கு ராஜசூய யாக பலன், அதாவது சாதாரண யாகம் செய்யறது ஒரு அடிக்கு, 2வது அடிக்கு ராஜசூய யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். மன தூய்மையோட 3வது எடுத்து வைக்கிறவங்களுக்கு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். 4வது எடுத்து வைக்கிறவங்களுக்கு எல்லா யாகத்துடைய பலனும் சித்தி ஆகும். அவங்களுக்கு எல்லா யாகத்துடைய பலனும் அவர்களுக்கு சித்திக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஓரடிக்கு யாகம் செஞ்சது, 2 அடிக்கு ராஜசூய யாகம், 3வது அடிக்கு அஸ்வமேத யாகம், 4வது அடிக்கு எல்லா யாகத்தோட பலனும் சேர்ந்து அவர்களுக்கு சித்திக்கும். அடுத்த பாடல் 536. வளம் கொள் ஓரடியே பூமி வளம் செய்யும் பலத்தை நல்கும் அலங்கும் ஈரடியே தீர்த்தமாடிய பலன்கள் ஈயும் தலம் கொள் 3 அடியே ஈர் என் தானத்தின் பலத்தை நல்கும் இலங்கு நாள் அடிக்கு யோகத்து என் வகை பலத்தை நல்கும். இப்போ என்ன சொல்றாருன்னா, அதுவும் திருவள்ளத்துடைய இதான சர்க்கமே. என்ன சர்க்கம் இது? வலம்புரி சர்க்கம். நம்ம திருவள்ளம் வர்றது எப்படி இருந்து என்னென்ன பலன் கிடைக்கும்? மலையை வர சர்க்கம். இப்போ என்ன சொல்றாரு? பிரதட்சணம் சுற்றி வரும்பொழுது நம்ம தூக்கி வைக்கிற ஒரு அடியோட பலன் இந்த பூமியவே சுற்றி வந்த பலன் கிடைக்குமா? எப்படி விநாயகர் அம்மா எப்படி சுற்றினா உலகத்தையே சுற்றிய பலன் சொல்லி தான் அம்மா அப்பா சுற்றி பலத்தை பெறுகிறார். அது மாதிரி நம்ம ஒரு அடி இந்த மலையை சுற்றி வரன் எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தையே சுற்றி வந்த அளவு பலனை கொடுக்குமா அந்த அருணாச்சல கிரியில நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடி. காலத்துக்கு வச்ச 2வது அடியில போனதாக என்ன சார் ஒரு அடி எடுத்தா என்ன கிடைக்கும் சொன்னார். இப்போ என்ன சார்? ஒரு அடிக்கு வச்சா உலகத்தையே சுற்றின பலன் கிடைக்கும். 2வது அடியில சர்வ தீர்த்தம் ஆடிய பலன் தரும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புகழ்பெற்ற புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் தீர்த்தம் ஆடிய பலனை கொடுக்கும். 3வது அடியில சோடசத்தான பலன் வரும். சோடசத்தான 16 நம்ம 14 வகையான தானங்கள் செஞ்ச பலன் கிடைக்கும். நம்ம விளங்காம நிற்கிற 4வது அடியில பலன் அஷ்டாங்க யோகம் செஞ்ச பலன் தருமா. அப்போ சொன்னார் அட்டமா சித்தி கிடைக்கும். இப்போ அந்த யோகமே செஞ்ச அட்டாங்க யோகம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் சொல்றாரு. அப்போ ஒரு அடிக்கு ஒரு பலன். ஒரு அடி செஞ்சா உலகை சுற்றியது, 2வது அடியில சர்வ தீர்த்தம் ஆடியது, 3வது அடியில நம்ம சோடஸ்தான பலம், 4வது அடியில அட்டாங்க யோகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அடுத்த பாடல் 537. வைத்த ஓரடியை பூசை பலன் எல்லாம் வழங்கும் அங்கே உய்த்த ஈரடியை லிங்கம் தாபித்த உறுதி நல்கும் மெத்தவே 13 இட்ட பலன் சொலின் விமானம் கோடி எத்தனை தூபி கோயில் சமைத்த பேர் எல்லாம் நல்கும். இதுவும் அதே தான். என்ன சொல்றாருன்னா, நம்ம வளமாக வச்சது சுற்றி வரதுக்கு வளமாக வைத்த ஒரு அடிக்கு நம்ம சிவபூஜை பண்ணுறதுக்கு பண்ணுவோம்ல, அது கிடைக்கிற பலன் எல்லாம் கிடைக்குமா. 2வது அடிக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்த பலன் கொடுக்குமா. 3வது அடிக்கு எத்தனையோ கோடி விமானங்களை தூபிகளை உடைய கோயில் கட்டிய பேர் தருமா. எவ்வளோ புண்ணியம் பாருங்க. வளமாக வச்ச ஒரு அடிக்கு சிவபூசை பலன், 2வது அடிக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்த பலன், 3வது அடிக்கு எத்தனையோ கோடி விமானங்களை தூபிகளை அந்த உடைய கோயில், அதாவது விமானம் 1 நிலை 2 நிலை அப்படின்னு சொல்லி அடுக்குல 7 அடுக்கு அப்படி ராஜகோபுரம்னு சொல்றோம்னா அந்த மாதிரி விமானங்களை உடைய அந்த தூபிகளை உடைய கல் தூண்களை உடைய கோயில்களை கட்டிய பேரு கிடைக்கும். அடுத்த பாடல் 538. நீடு அருண கிரிவலத்து ஓரடியிட்டோர் உருத்திரர் வாழ்நிலை கை கொண்டோர் நாடி 2 அடியிட்டோர் மகேஸ்வரர் தம் பதத்தடைந்தார் நதியும் சூடி ஆடரவம் புனைந்த மலைவளமாக எழுந்து 3 அடியிட்டார்க்கே கோடி தலைமுறை அவரை சிவலோகம் தண்ணில் கொடுபோய் குடி வைத்தாரே. என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீண்ட அருணாச்சலத்தை வளம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறவங்க ருத்ரபதம் அடைஞ்சிருவாங்க. அன்பா 2வது எடுத்து வைக்கிறவங்க மகேஸ்வர பதம் அடைவார்கள். சந்திரனை தரித்து இந்த படம் எடுத்து ஆடி இந்த சர்ப்பவையெல்லாம் அணிந்திருக்கிற பரமேஸ்வரன் உருவமான அந்த அருணாச்சலத்தை வளவரம்னு நினைச்சு 3வது எடுத்து வைக்கிறவங்க கோடி தலைமுறைக்குள்ள மனிதர்கள் எல்லாரையும் சிவபதிகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் வலியவர்கள் ஆயிடுவாருன்னு சொல்றாரு. அது என்னன்னா, மலையை வள வரணும்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா ருத்ரர் ஆயிடுவாங்க, 2 அடி வச்சா மகேஸ்வர பதம் வந்துடும். அப்போ சந்திரனை தரிச்சு படம் எடுத்தார் சர்ப்பங்கள் எல்லாம் அணிந்திருக்கிற பரமேஸ்வரன் உருவமாக இந்த அருணாச்சலத்தை வள வரணும்னு அப்போ மலையே தான் பாருங்க. பரமேஸ்வரன் உருவமான அருணாச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையே சிவமாக இருக்கிறது. அதுதானே அருணாச்சலத்துடைய பெருமை.
அந்த அருணாச்சலத்தை வளம் வரும்னு நினைச்சு 3வது எடுத்து வைக்கிற என்ன செய்வாங்க, கோடி தலைமுறை இருக்கிற எல்லா மனிதரையுமே கொண்டு போய் சிவபதியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலம் பெறுவார்கள், பேறு பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 539. நன்றி தரும் அருணகிரி வளமாக சிறிது வழி நடந்த பேருக்கு துன்று நெடும் கிரணவெள்ளி கைலை மலை வழி கடுகி தொலையா நிற்கும். அன்றியும் அம்மலை வளமாய் நடந்த வழி பரல் உறுத்தும் அழற்சியாலே கன்றி அகலாரை காணில் கன்றி அகாலரை போல காணும் பாவம். என்ன சொல்றாருன்னா, பரல் உறுத்துன்றா இது கற்கள். இந்த நன்றியை கொடுக்கின்றது அருணாச்சலம். அருணாச்சலம்க்கு என்ன கொடுக்குது, எல்லாம் நன்றி கொடுக்கு. அந்த மாதிரி இருக்கிற அருணாச்சலத்தில் பலமாக கொஞ்சம் தூரம் நடக்கிறவங்களுக்கு, முதல் அடி அடின்னு சொன்னாரு, இப்போ வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறவங்களுக்கு அந்த நெருங்கிய கிரணத்தை வெள்ளிமலையாகிய கைலாயத்துக்கு போகிற வழி விரைவில் கிடைக்குமா, விரைவில் அது கிடைக்கும், அந்த வழி கிடைக்கும். அதாவது நெருங்கிய கிரணத்தை வீசுகின்ற அந்த வெள்ளி மலையாகிய கைலாயத்துக்கு போகும் வழி விரைவில் தொலையும் முறையெல்லாம் விரைவில் அந்த வழி வந்து முடிஞ்சிடும், சீக்கிரமாக போய் மறந்துடலாம். ஏதாவது கைலாயத்தை அல்லாமலும் அந்த மலையை வளமாக போகும்போது வழியில் பற்கை கற்களாக இருக்கும், கொஞ்சம் கல் குத்து தான் சரி, நம்ம காலில் பாதரட்சி இல்லாமல் நடப்போம். அப்போ கண்டிப்பாக கற்கள் தான் நம்மளை வந்து அலர்ச்சியாகும். அந்த மாதிரி அலர்ச்சியால் கண்டி போன காலை உடையவரை கண்டால் என்ன செய்வார், எல்லாரும் எமன் தான் வரான்னு சொல்லி பயந்து அந்த பாவங்கள்லாம் ஓடிடுமா. நம்மளுக்கு பிடித்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்ம காலை பார்த்துட்டு ஐயோ இது எமன் தான் வரான்னு நினச்சிட்டு அந்த பாவங்கள்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. வித்தியாசமாக சொல்கிறார் பாருங்க. அருணாச்சலத்தை வள வரும்போது கைலாயத்துக்கு போகிற வழியே நெருங்கிடுவோம். நம்ம அல்லாமல் அந்த மலையை போகும்போது வயலில் இருக்கிற பற்க கற்களால் பெரிய கற்களால் நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய கால்கள்லாம் கண்டிவிடும், அதெல்லாம் பொள்ளிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி அப்படி காலை உடையவங்களை பார்த்தா எமன் தான் வரான்னு சொல்லிட்டு பாவங்கள் பயந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். சைவ இல்ல பண்ணாவளர் இல்லையா அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வலம்புரி சருக்கம், திருமலை வலம்புரி சருக்கம், பாடல் 540. வன்னிமலை வலம் புரிந்தோர் பதத்துகள் ஒன்று உருவாயு வசத்தினாலே புன் நரகமனை இடம் புகுதில் அது கைலை என புனிதமாகும். இன்னும் அவர் பதத்துகள் ஓர் மனித உடல் செறியில் அவர் இறப்பு நீங்கும், துண்ணும் அவர் பிறப்பு ஒழியும், வளம் புரிந்தோர் பெருமைகள் என் சொல்லுவோமே. என்ன சொல்றாருன்னா, இந்த மலை அக்னியாகிய இந்த மலை அழல் மலை வந்து அந்த அருணகிரியை வளம் வந்தவர்கள் அவங்க பாவத்தில் ஒட்டின துகள், சின்ன சின்ன துகள் ஒட்டிக்கும்ல, அந்த துகள் வந்து ஒப்பற்ற சிறு காற்றினால் நரகத்தை ஒத்த இடங்களில் சேர்ந்தார், அதுவும் கைலாயம் போல் பரிசுத்தமாயிருமா. அப்போ திருவிழா வரவங்களுடைய காலில் ஒட்டுற தூசி சின்ன காற்றால் ஒரு காற்றில் அசைஞ்சு போய் நரக மாதிரி ஒரு இடத்த போய் விழுந்துச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும், கைலாயம் போய் பரிசுத்தமாயிருமா. அப்புறம் அடுத்து இது மாதிரி வளம் வந்தவங்களுடைய பாதத்துறையில் ஒன்று மனிதனுடைய தேகத்தில் உடம்புல பட்டா இறப்பும் அது பின்னால் வர பிறப்பும் நீங்குமா. அப்போ மீண்டும் மீண்டும் வருகின்ற பிறப்பும் அந்த சங்கிலி தொடர் போன்ற அந்த இது நீங்கிவிடும், பிறவி துயர் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பிரதர்ஷனம் செஞ்சவங்களுக்கு உண்டாகிற பெருமையை நம்ம எப்படி சொல்றது, ஏன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அந்த சின்ன துகள் அவங்க காலில் ஒட்டிக்கிற தூசி காற்றில் பட்டு நரகம் போன்ற இடத்துல போய் சேர்ந்தால் அது கைலாயம் மாதிரி ஆயிரும். மனிதனுடைய தேகத்தில் பட்டால் அவங்களுக்கு பிறப்பிறப்பு நீங்கி பிறவி துயர் நீங்கிவிடும். அப்படி இருக்கும்போது தூசிக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா அந்த பிரதர்ஷனம் செஞ்சவங்களுக்கு என்ன பெருமை உண்டாகும், அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 541. அந்த மலை வலம் புரிந்தோர் சிவன் இருக்கும் கைலையினில் ஏகும் போதில் சந்திரன் வெண்குடை எடுக்கும், இரவி விளக்கெடுக்கும், அங்கை தர்மம் தாங்கும், அந்தரமே இந்திரனார் வழிக்கு மலர் பரப்பிடுவான், அழகை கோமான் வந்தனை செய்து அருகுவரும் கந்த மலர் மழை சொரிவர் வசுக்கள் தாமே. இப்போ அவங்களுடைய பெருமை எப்படி சொல்லுவான்னு சொன்னாலும் இப்போ என்ன நடக்கும்னு சொல்றாரு. அதாவது தூசிப்பட்டாலே அது என்ன ஆகும்னு சொன்னாவே இப்போ அவங்களுக்கு அந்த செஞ்சவங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்கும்னு சொல்லி இப்போ சொல்றாரு. அந்த அருணாச்சலத்தை வளம் வரவங்க அந்த பரமசிவன் வாசின்ற கைலை மலையை போய் சேரும்போது என்ன செய்வாங்களாம், சந்திரன் வெள்ளை குடி பிடிப்பானாம், சூரியன் கையால் விளக்கு எடுத்து வருவானாம், தர்மதேவதை கை தாங்கி வருவானாம், வானுலகத்தை வசிக்கிற இந்திரன் என்ன செய்வார், வர்ற வழியெல்லாம் புஷ்பங்களை பரப்புவானாம், அழகாபுரிக்க அரசனாக குபேரன் என்ன செய்வான், தண்டம் செய்தனா விழுந்து வணங்குறது வணங்கி சமீபத்தில் வருவானாம். அஷ்ட வசுக்களும் புஷ்ப வருஷம்னா பூமலை பொழிவாரலாம் அஷ்ட வசுக்கள். எவ்வளோ பெருமை பாருங்க. கைலாமலை என்ன சொல்லி, சந்திரன் வெள்ளக்குடை, சூரியன் கையில் விளக்கு, தர்மதேவதை கைப்பிடித்து வருவாள், இந்திரன் வந்து வழியெல்லாம் புஷ்பங்களை பரப்புறான், குபேரன் வந்து தண்டம் செய்து அதாவது கீழே விழுந்து வணங்கி சமீபத்தில் வர்றான். அந்த அஷ்ட வசுக்களை என்ன செய்கிறாங்க, புஷ்பங்களை மலை மாறி பொழிகிறார்கள். அடுத்த பாடல் 542. மேனகையும் அரம்பையுடன் உருப்பசியும் திலோத்தமையும் வீணையாற்றும் காணடம் புரிவர் கங்கா நதியுடனே யமுனை நதிக்கு அவரி வீசும் போனகையின் அமுதும் மலைத்துகிலும் முகிலெடுத்து எதிரே போகும் போதும் நாணமும் கொண்டு அலர்மடந்தை நணுகும் முன்னே மறைப்புகழ்ந்து நடக்கும் தாமே. இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறார். அடுத்து சுற்றி வரவங்களுக்கு மேனகையும் அரம்பையும் ஊர்வசியும் திலோத்தமையும் இந்த 4 தேவதாசிகளும் வீணை வாத்தியத்தோட சங்கீதம் பாடி நடனம் செய்து கொண்டே வருவார்களாம். அப்போ சந்திரன் என்ன யாராவது என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மேனகை ரம்பை ஊர்வசி திலோத்தமை 4 பேரும் வீணையோட சங்கீதம் பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டே வருகிறார்கள். கங்கை யமுனை என்ன செய்து 2 நதியும் சாமரை வீசி கொண்டு வருகிறார்கள். அப்போ சாப்பிட தகுந்த அமிர்தத்தையும் மலையளவு ஆடைகளையும் மேகம் எடுத்துகிட்டு வருதான், எதிர வருதான். லக்ஷ்மி பூவும் கஸ்தூரியும் கொண்டு வருகிறாள். முன்னே 4 வேதங்களும் புகழ்ந்து கொண்டு வருமா. வேதங்கள் புகழ்ந்து கொண்டு வருது, 4 பேரும் நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார்கள். கங்கை யமுனையும் சாமரை வீசுறாங்க. சாப்பிட்றதுக்கு அமிர்தமும் ஆடை எடுத்துக்கொண்டு மேகம் வருது. லக்ஷ்மி வந்து பூவும் கஸ்தூரியும் கொண்டு எதிரே வருகிறாள். 4 வேதங்களும் புகழ்ந்து கொண்டு வருகின்றன. அவருடைய சிறப்பை தான் கொடுக்கிறார், மலை வளம்பருடைய சிறப்பை. அடுத்த பாடல் 543. சேல் பொதிந்து உகழும் கங்கை படிவதும் சிறந்த தானம் பார்ப்பதும் யோகத்தாலே வருதலும் பலம் ஒவ்வாதால் ஆர்பொலி சடையன் சோனாசலத்தினை வளமாய் சூழல் காற்பலன் என்று எண்ணாதே முழு பலம் கருதும் காலே. எப்படி நினைக்கணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சேர் கொண்ட கெண்ட மீன் வந்து குதிச்சு விளையாடுறது தான் கங்கை. அந்த குதிச்சு விளையாடுற கங்கையில தீர்த்தங்களானா என்ன பலன் கிடைக்குமோ, அதுபோல சிறந்த சிவத்தலங்களை தரிசனம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ, நம்ம யோகம் செய்யறதுனால வந்த பலனும் இதெல்லாம் ஒப்பாகாது.
ஆத்தி மாலை தடுத்த சடையுடைய சிவஸ்வரூபமாகிய அருணாச்சலத்தை வலம் செய்தால் கார் பழம் அப்படின்னு நினைக்காம முழு பழம் அப்படின்னு நினைக்கணுமா. ஒரு பழம் காப்ப காலம், ஒரு பழம் அந்த அளவு, அது அளவு இலக்கணம், அளவில் வர்றது. அப்படி கார் பழம் அப்படின்னு நினைக்காம ஒரு பழத்தில் ஒரு பலன்னா ஒரு கிடைக்கிற பலன்ல ஒரு கால்வாசி அப்படிங்கிறோம்னா அந்த மாதிரி கால்வாசி கால் பழம் அப்படின்னு நினைக்காம முழுசும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கங்கையில தீர்த்தான பலனும் சிவதர்சன தரிசனம் செஞ்ச பலனும் யோகம் செஞ்சனால வந்த பலனும் இதெல்லாம் ஒப்பாகாது. என்ன ஆகும்? முழு பலன் கிடைக்கும். எப்ப? அருணாச்சலத்தை, சிவஸ்வரூபமாகிய அருணாச்சலம், அதுவும் ஆத்திமாலை தரித்த சடையை உடைய அந்த சிவஸ்வரூபமாகிய அந்த அருணாச்சலத்தை வலம் செய்தால், அப்ப மலையவே சிவஸ்வரூபம் சொல்றாரு, அது வலம் செய்தால் நம்ம முழு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 544. நிரந்தரம் இமையோர் போற்றும் நெடிய மால்வரையை சூழ்வோர் பறந்திடும் வழியில் தோன்றும் பரலினால் சிவந்த பாதம் வரம்கொள வணங்கும் வானோர் மகட கோடிகளில் தைத்து விரிந்த செம்மணிகள் தாக்கி மீளவும் சிவக்கும் மாதோ. என்ன சொல்றேன்? நான் எப்பவும் தேவர்கள் வணங்கிட்டே இருக்கிற பெருமையான அந்த நீண்டு உயர்ந்த அருணாச்சலத்தை வலம் செய்வனுடைய வழியில கிடக்கிற அந்த பரல் கற்கள், அப்பயே நல்ல பருமையான கற்களை மித்த காலை பார்த்து என்ன ஓடினாரு? யமன் நினைச்சு பாவங்கள் பயந்து ஓடினாரு. அந்த மாதிரி இப்ப வயலில் கிடக்கிற அந்த பரல் கற்களை மிதிச்சு சிவந்த பாதத்தை பின்னால் என்ன செய்றாங்க? வரம் பெறுவதற்காக வணங்கும் அந்த வணங்குடைய தேவர்களுடைய மகட கோடிகள். அப்ப அவங்க வரமடிக்கும் அளவு உயர்வார்கள். அந்த பரல்களை மிதிச்சு சிவந்த பாதம் என்ன ஆகும்? அந்த மரத்தை பெறுவதற்காக வணங்குகிற தேவர்களுடைய மகுடங்கள், அவருடைய கிரீடம், அந்த இது அது அந்த கோடிகளை பதித்து பிரகாசிக்கின்ற அந்த ரத்தன கோடிகள்லாம் தாக்கி மறுபடியும் சோக்குமா. ஏற்கனவே அந்த பாதை என்ன இருக்கு? அருணாச்சலத்தை வளம் சிவந்திருக்கு. இப்ப அந்த பிரகாசமான மகுடத்தை அணிந்திருக்கின்ற ரத்தன கோடிகள் ஜொலிக்கின்ற அந்த தேவர்களுடைய அந்த மகுடங்கள் என்ன ஆகும்? தாக்கி அவங்க வணங்குறாங்க. வரத்தை பெறுவதற்காக இவரை வணங்கும் பொழுது அந்த மகுடம் தாக்கி மீண்டும் சிவந்து விடும், கால் மறுபடியும் சிவக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு கற்பனை, வளமான கற்பனை பாருங்க. அடுத்த பாடல் 545. கால்நடை கொடுக்க பெற்று என் கரிய கண் தெரிய பெற்று என் மானுட பிறை உற்று என் மலைவளம் புரியா மாந்தர் ஊன் உடை புடுக்கூடி ஏறி நரகிடை ஊசல் ஆடி தான் இடப்படுவது அல்லால் உய்கிலர் சனக என்றார். பிரம்மா சொல்ற என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அருணாச்சலத்தை வளம் செய்யாதவங்க காலு நிறையா நடந்து தெரிய பெற்று என்ன பிரயோசனம்? அப்ப இவருடைய நாள் கசடி அங்கமாலை ஞாபகம் கால்களால் பயன் என் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த அருணாச்சலத்தை வளம் செய்யவங்களுடைய காலு நடந்து தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த கருத்த கண்ணு, இந்த உள்ள இருக்கிற கருவடி இருக்கல, அது நல்லா தெரியப்பட்டு என்ன பிரயோஜனம்? பெறுதற்கரிய இந்த பிறவியாக இந்த மாண்ட பிறப்பா பிறந்து என்ன பிரயோசனம்? இந்த மாம்சம் திரண்ட புழுக்களை உடைய மலம் சோறு 9 வாயில் குடிலைன்னு சொல்வார். அது மாதிரி இந்த மாதிரி மாம்சமால நிறைந்த புழுக்களை உடைய தேகத்துல சேர்ந்து நரகத்துல வீழ்ந்து அலைந்து துன்பப்படுக அல்லாமல் அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் சனகனே அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றார். அப்ப என்ன இது அப்படிதான் நான் இதைத்தான் நாள் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த மாதிரி அவரை பார்க்காம நடக்காத காலாலையோ பார்க்காத கண்ணாலையோ இந்த மாண்டுமா பிறந்தோ என்ன பிரயோஜனம்? கிரிவலம் வரவிட்டால் அவரை அருணாச்சலத்தை வணங்காத கால்களா என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். அதுபோல மாம்சம் சேர்ந்து அந்த புழுக்குடைய தேகத்துல சேர்ந்து நம்ம நரகத்தில் விழுந்து அலைஞ்சு துன்பப்படுறது இல்லாமல் அவங்க படைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜனகனே அப்படின்னு முடித்து பிரம்மதேவர் கூறுவதாக இந்த பாடல் வருகிறது. அடுத்த பாடல் 546. வஞ்சியர் புணர்ச்சி வேண்டின் மன்னர் கை வசமா வேண்டில் அஞ்சிய பகைமையெல்லாம் அக்கணத்து அகற்ற வேண்டின் பிஞ்சியிடம் அதிபோல நல்ல புதல்வரை பெறுதல் வேண்டில் சஞ்சித முதலா 3 கர்மமும் தவிர்க்க வேண்டின். அப்ப என்னென்ன செய்யணும் செஞ்சால் இதை என்ன செய்யணும்னா இதை வள வரணும்னு சொல்றாரு. அதாவது வஞ்சி கொடி போட இடையுடைய நல்ல மாதுடைய போகம், பெண் போகம், அரசன் மண் போகம், அரசர்கள் கைவசமாகணும். அஞ்ச தகுந்த பகையெல்லாம் அக்கணத்தை நீங்கணும். பாலச்சந்திரன் மாதிரி நிலவு போன்ற அழகான பிள்ளைகளை பெறணும். அப்புறம் சஞ்சிதம் பிரார்த்தம் மும்மலங்கு நீக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரிலாம் வேணும்னா தவிர்க்க வேணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு. அந்த அது அப்படிதான் ஒரு பாட்டில் பாருங்க. சஞ்சிதம் முதலாம் தவிர்க்க வேண்டின் அப்படின்னு முடிக்கிறார். இதெல்லாம் வேணும்னா என்ன செய்யணும்? ஒரு புள்ளி வச்சு தான் முடிக்கிறாரு. அதாவது வஞ்சி கொடி போன்ற பெண் போகம், மண் போகம், அதுபோல பகையெல்லாம் நீங்கணும், நல்ல குழந்தைகளை பெறணும், மும்மலங்களும் நீங்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அருணாச்சலத்தை கிரிவலம் சுற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாடல்ல. சைவ இல்லப்பண்ணாளர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் திருமலை வலம்புரி சர்க்கத்தில் 547வது பாடல். முயலகன் அலகை பூதம் கணங்களை முனிய வேண்டில் துயர் உறுப்பினியும் ஆக சோகமும் தவிர்க்க வேண்டின் இயல் இசை அறிய வேண்டின் எழுதரும் கோலம் வேண்டில் மயலறு புகழை வேண்டின் மலைவளம் புரிவார் வல்லார். இப்போ மலைவளம் புரினா என்னென்ன வேணும்னா நம்ம மலைவளம் வரணும். எது வேணுமா மலைவளம் புரிங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன சொல்றாருன்னா, முயலகன் போன்ற ராட்சதர்களையும் பிசாசுகளையும் பூத கூட்டங்களையும் நம்ம கோபித்து ஒழிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆனவன் தானே முயலகன். அப்போ இதெல்லாம் நீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? கிரிவலம் வரணும் அப்படின்னு ஒன்றா சொல்றாரு. அப்புறம் துன்பம் செய்யும் வியாதி, தேகத்தில் இருக்கிற சோகம், இதெல்லாம் நீக்கணும். வியாதி தான் என்ன ஆகும்? தேகத்தில் சோகம் வரும். அதை நம்ம நீக்கணும்னா என்ன செய்யணும்? கிரிவலம் வரணும். இயலிசை முதலாகிய கல்வியை அறியணும்னா கல்வி வேணும்னாலும் கிரிவலம் வரணும். அழகை வேண்டினாலும் குற்றமற்ற கீர்த்தி புகழ் வேண்டினாலும் அந்த மலையை வளம் செய்வார்கள் பெரியோர்கள். அப்போ ஆணவம் நீங்கி தேகத்தில் சோகம் வியாதி நீங்கி கல்வி பெற்று அழகை பெற்று கீர்த்தியோடு இருக்கணும்னா அந்த மலையை வளம் செய்வார்கள் பெரியோர்கள் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 548. வரம் தரும் அறுக்க வாரம் மலைவளம் புரிந்தோர் வெய்யோன் தெரிந்த மண்டலத்தை கீறி சிவகதி பதியாய் சேர்வார் திறம் தரும் சோமவாரம் திருமலை வளமாய் வந்தோர் புரந்தரன் என 7 பாரும் புறந்து அறந்தன்மை பூண்பார். இதை எப்படி என்ன அடைவாங்கன்னு சொல்றாரு. நினைத்த காரியத்தை முடிக்கிற மாதிரி சிறந்த அந்த ஆதிவாரத்தில் அந்த திருமலையை வளம் வந்தால், அப்போ ஆதிவாரங்கிறது அது வந்தா அந்த வளம் வந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு. நினைத்த காரியம் நடக்குமா? அந்த நடக்கிற வாரம் இது ஆதிவாரம். அந்த ஆதிவாரத்தில் அந்த திருமலை வளம் செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க? சூரிய மண்டலத்தை பிளந்து சிவபதத்திற்கு அதிபதிகளாக போய் சேர்வார்கள். சிவபதத்தையே அடைகிற மாதிரி சூரிய மண்டலத்தை பிளந்து அதையும் தாண்டி சென்று அதிபதிகளாக அடைவார்கள். அப்புறம் சிரமாகிய சோமவாரத்தில் ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை, அது சோமவாரம் திங்கக்கிழமை. இந்த சோமவாரத்தில் திருமலை வளமா வந்தா
இந்திரன் மாதிரி 7 உலகத்தையும் ஆண்டு சிவசாரூபியம் அடைவார்கள். சிவரூபத்தை சாரூபியம், அது ஒரு பதமுத்தி, அந்த முத்தியை அடைவார்கள் சொல்றாரு. அப்போ என்னென்ன இதில் கிளம்பி போனால் என்னென்ன பலன் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ ஞாயிறு சொல்லியிருக்கார், திங்கள் சொல்லியிருக்கார். அடுத்து 549 மங்கள தினத்தில் சூழ்வோர் கடனுடன் வறுமை நீங்கி சங்கிலி தொடராம் 7 பிறப்பையும் தவிர்ப்பார். புந்திக்கு எங்கள் நாயகரை சூழ்வோர் இருங்கலை மறைகள் நாளாறு அங்கமும் தெளிந்து முத்திக்கு அருகராய் அமராவார். மங்களவாரத்தில் கிரிய வளம் செய்கிறோம். மங்களவாரம்னா செவ்வாய்க்கிழமை. தங்களுக்கு உண்டாகிய கடனையும் தரித்திரத்தையும் நீங்கி சங்கிலி விடாமல் தொடர்ந்து, சங்கிலி எப்படி ஒரு ஒன்று பின்னி பின்னி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அது போல இந்த 7 பிறப்பையும் நீக்குவார்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும்? செவ்வாய்க்கிழமை சுற்றி வந்தால் கடன் நீங்கி, தரித்திரம் நீங்கி, பிறவி தொடரும் நீங்கிவிடும். 7 பிறப்பையும் நீங்கிடும் சொல்றாரு. அடுத்து புதவாரத்தில் சுவாமியை பிரதர்ஷனம் செஞ்சா 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 64 கலைகளும் தெரிந்து முத்திக்கு நெருங்கியவர்களாகிடுவார்கள். நெருங்கிய தேவர்கள், தேவர்களுக்கு தான் அது எல்லாமே நிறைந்த இருக்கணும் தேவர்கள் சொல்றோம். அப்போ அவங்க தேவர்களாகிடுவார்கள் சொல்றாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை வந்தா கடன் தரித்திரம் நீங்கி பிறவி தொடர் நீங்கிவிடும். புதன்கிழமை வந்தால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை இது தெரிஞ்சு நம்ம முத்திக்கு நெருங்கிய தேவர்களாகவே ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 550 மாவி ஆழத்தில் செய்ய மணிவரை வளமாய் சூழ்வோர் மூவரும் புகழ தேவர் முனிவர்தம் குறவராவார். தாவிலா வெள்ளி வாரந்தனில் வளம் புரிந்தோர் கஞ்ச பூவை புணரும் மால்புறத்தில் சேர்வார். அடுத்த சொன்னா குருவாரம். இப்போ செவ்வாய் புதன் சொல்லியிருக்காரு. இப்போ வியாழன், குருவாரம்னா வியாழக்கிழமை. குருவாரத்திலே சிவந்த ஆதனங்களை உடைய அந்த மலையை வளமாக வர்றவங்க திரிமூர்த்திகளும் புகழும்படி, மும்மூர்த்திகள் இருக்காங்களா, 3 பேர் புகழ்ற மாதிரி தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் எஜமானர்கள் ஆயிடுவாங்க. சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை. குறையில்லா சுக்கரவாரத்தில் வளம் செஞ்சால் தாமரை மலையில் இருக்கிற லட்சுமியை சேர்ற மாதிரி விஷ்ணு பதத்தை அடைவார்கள். அப்போ விஷ்ணு பதமே கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பதமுத்தி தான். பெருமாள் அடைவது தான் பரமுத்தி, இது பதமுத்தி. இப்போ இந்த பதமுத்தியை வந்து அடைவாங்கன்னு சொல்றாரு. எப்போ? முதல்ல முனிவர்களுக்கெல்லாம் எஜமானர்கள், தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் எஜமானர் ஆவாங்க. அடுத்து வந்து சுக்கரவாரத்தில் வளம் செஞ்சால் அந்த தாமரை மலையில் லட்சுமியே அடையும்படியான அந்த விஷ்ணுங்கிற ஒரு பதத்தை சேர்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 551 உதயமே சனி நாள் சூழ்வோருக்கு 9 கிரகம் நன்றாய் 11ஆம் இடத்தில் தூய பலன்களை பலியா நிற்கும். மதியணி சிவன் இராவும் வருடம் வந்து உதிக்கும் நாளும் அதிகமாகும் ஐப்பசி முதலாம் 3. என்ன சொல்றாருன்னா, சனிவார உதயத்தில் பிரதர்ஷனம் செய்கிறவங்களுக்கு நவகிரகங்களும் 11ஆம் இடத்துலேருந்து பலன் கொடுப்பாங்களாம். அப்போ இந்த 9 கிரகங்களும் 11ஆம் இடத்துல இருந்தால் விசேஷ பலன் கிடைக்கும். அது மாதிரி அந்த பலன் கொடுப்பாங்க. அப்போ சந்திரனை தேர்த்த அந்த பரமசிவனுக்குரிய சிவராத்திரியிலும் வருஷப்பிறப்பு ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதம் வளர்ந்துட்டவங்களுக்கு மேற்சொன்ன பலன்களை காட்டிலும் அதிக பலன் சித்தி ஆகுமா. அப்போ நம்ம பலன் கருதி போகிறதா இருந்தால் சனிக்கிழமை போனால் நவகிரகங்களும் 11ஆம் இடத்துல ஒன்றா நின்று பலன் கொடுக்கும். சந்திரனை தரிசித்த பரமசிவனுக்கு அவர் சந்திரனை தரித்து கொண்டிருக்கார் அல்லவா, அவரை சிவராத்திரியிலையும், சிவராத்திரி வருஷப்பிறப்பு ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதம் எப்படாலும் சரி இந்த 3 மாதம் பலன் செஞ்சால் மேற்சொன்ன எல்லா பலன்களை விட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 552 அயன சங்கிராமம் மாசி மகத்தில் அர்த்தோதயத்தில் வெயில் உறும் கதிரை பாம்பு விழுங்கினால் விதி பாதத்தில் பயனுற வளம் செய்வோர்க்கு பலன்களில் கோடியாகும் அயர்வர தினமும் சூழ்வார் பேற்றை யார் அறிய வல்லார். இப்போ என்னென்ன காலம் சொல்றாரு? உத்தராயணம் புண்ணிய காலத்திலையும், தட்சிணாயன புண்ணிய காலத்திலையும், மாசி மகத்திலையும், அர்த்தோதய காலம் அதுலையும், சூரிய கிரகண காலத்திலையும், இன்னொன்று விதிபாத யோகம் இருக்குது. இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த யோகத்திலையும் நம்ம இஷ்ட சித்தி நம்ம நினைச்சதை விரும்பியதை அடைய விரும்பி வளம் செய்கிறவங்களுக்கு கோடி பங்கு அதிகமாக பலன் கிடைக்குமா. இப்போ முதல்ல சொன்னார் 3 பங்கு சொன்னார், 3 மாதம் பலன் காட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன சொல்றாரு? கோடி பங்கு அதிகமாக கிடைக்குமா. சாதாரணமாக என்ன பலன் கிடைக்குமோ அதை விட கோடி மடங்கு கிடைக்கும். தளர்ச்சி அடையாமல் தினந்தோறும் வளம் செய்கிறவங்களுக்கு அந்த பலனை யார் அறிந்து சொல்ல முடியும்? இப்போ திருவண்ணாமலையில் இருந்து நிறைய அடியார்கள் தினமும் தீர்வனம் வர்றாங்க. அவங்களுக்குலாம் கிடைக்கிற பலனை யாராலையும் அறியவே முடியாது, அறிந்து சொல்ல வல்லவர்களே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பாடலில். அடுத்த பாடல் 553 காரிகை அவரை அற்றை கனவிலும் புணர்ந்திடாமல் நீரில் மூழ்கி தூயது உடுத்து வெந்நீர் சாத்தி ஆழிடம் முறையே தானம் அழித்து தாமாவை கொள்ளாமல் பாரடி நடந்து சூழ்ந்த தேவரை பணிந்து போற்றி. என்ன சொல்ற? அந்த மாதிரி அதிகமான பல்லை தர அருணாச்சலத்தை வளம் செய்யறது எப்படின்னா, பிரதர்ஷனம் செய்கிற அன்னைக்கு பெண்கள் நினைக்கக்கூடாது, சொப்பனத்தோடு நினைக்கக்கூடாது. நினைக்காம அவரோட கலவாமல் நீரில் ஸ்நானம் செஞ்சு பரிசுத்தமாகிய சுத்தமான வஸ்திரங்களை அணிந்து கொண்டு விபூதி தரித்து அந்த இடத்துலையே தானத்தை என்ன கொடுக்கணுமோ அதை கிரமமாக முறைப்படி கொடுத்து நம்ம ஓடத்துலையும் தானம் வாங்காம, முதல் பாடலே சொன்னார்ல நம்ம தானம் கொடுக்கணும்னா தானம் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தானம் வாங்காம பூமியிலேயே நம்ம காலால் நடந்து இந்த கிரியை சுற்றி இருக்கிற தேவர்களெல்லாம் பணிந்து வணங்கி சென்றால் அது அடுத்து என்னன்னு சொல்லுவார். அப்போ வளம் செய்யணும் எப்படி பண்ணணும்? பெண்கள் நினைக்கக்கூடாது, சுத்தமாக நீரில் குளிச்சுட்டு ஆடைகளை உடுத்தி கொண்டு விபூதி பூசி தானம் கொடுத்து நாம் தானம் வாங்காமல் காலால் நடந்து இந்த கிரியை சுற்றி இருக்கிற தேவர்களெல்லாம் பணிந்து வணங்கி செல்ல வேண்டும். இதுதான் அந்த பாட்டோட கருத்து. அடுத்த பாடல் 554 கஞ்சுகம் போர்வை நீத்து கவிகையும் செருப்பும் நீட்டே அஞ்சுதல் வெகுடி சோகம் அக்கணத்து அகற்றி வாசி குஞ்சரம் முதலா உள்ள வாகனம் குறிப்பிடாமல் விஞ்சிய அடைக்காய் உண்டி வடியிடை வெறுப்பதாக்கி. எப்படி போகணும்னு சொல்கிற அந்த பாட்டிலையும், அதாவது எப்படி நம்ம திருமணம் வரணும்? அங்கத்தில் தரிக்கும் சட்டையும் போர்வையும் நீக்கிடணும். அப்போ மேலே ஆடை இல்லாமல், குடைப்பிடித்து கொள்ளாமல், கால்களுக்கு செருப்பு போட்டுக்கொள்ளாமல், பயம் கோபம் சோகம் இதெல்லாத்தையும் நீக்கிட்டு குதிரை யானை முதலிய வாகனங்களை ஏறாமல் வழியில் தாம்பூலம் தரிக்காமல் உணவு உண்ணாமல் போசனத்தையும் வெறுத்து செல்ல வேண்டும் சொல்கிறார். இது இன்னே ஒரு பாடல் வந்தது கொஞ்சம் வேறு மாதிரி. இது அதே தான் சொல்கிறாரு. சட்டை இல்லாமல் போத்தி கொள்ளாமல், காலில் செருப்பு போடாமல், பயம் இல்லாமல், கோபம் இல்லாமல், சோகம் இல்லாமல், குதிரை யானை மேலாம் ஏறி வராமல் வழியில் போசனமோ தாம்பூலமோ தரிக்காமல் செல்ல வேண்டும். சைவ இல்ல பண்ணாமல் வரலையே அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் திருமலை வலம்புரி சர்க்கம் 555வது பாடல்.
செங்கை வீசாமல் சோராது உவகையால் சிரத்தில் கூப்பி மங்கையர் பதிதர் நீசர் உறுப்பிலா வடிவு நோக்காது அங்குறும் அடியின் ஓசை செவிப்புகாது அரச மாதர் திங்களை இரண்டும் சென்று நடந்திடும் செயல்போல் சென்று. இது எப்படி நடக்கணும்னு சொல்றாரு பாருங்க. கிரிவலம் வரும்போது நம்ம எப்படி போனா, கைகளை வீசிக்கொண்டு போகாமல், மனசுல சோர்வில்லாமல், சந்தோஷத்தோடு சிரத்தின் மேல் கையை வைத்து கூப்பிக்கொண்டு, மாதரையோ பாவிகளையோ சண்டார்களையோ இல்லை அவயவம் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்களே அவயவம் ஈனம் அடைந்தவர்களையும் பார்க்காம நடக்கிற போது அப்படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? கையை வீசிட்டு போகக்கூடாது, மனசுல சோர்வோடு போகக்கூடாது, சந்தோஷமா சிரத்து மேல கையை வச்சு கூப்பிட்டு பெண்களையும் பாவிகளையும் சண்டாளர்களையும் அவயங்களை ஈனம் அடைந்தவர்களையும் பார்க்காம நடக்கணும். நம்ம அடியோட சத்தம் திப்பு 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 நடக்காம, அடியோட சத்தம் காதில் கேட்காம மெல்ல. அரச மாதர்கள்லாம் 10 மாத கர்ப்பத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி நடப்பாங்க? நிறைய மாத கர்ப்பிணி வந்து மெதுவாக நடக்கின்ற அரச மாதர்களைப் போல மென்மையாக நடந்து அப்படின்னு சொல்றாரு. இப்படி போகணுமா கிரிவலம். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் 556. இருவினை அகற்றும் அந்த மலையை என் திசையும் வீழ்ந்து பரவி அங்கு அதை சூழ்ந்த கடவுளர் பணிந்து போற்றி அருவமாய் வளமாம் சித்தர் அமரரை மனத்தால் போற்றி உருகி அங்கு அவர் மேல் கை கால் படும் என ஒதுங்கி சென்று. இன்னும் எப்படி சொல்லணும்னு சொல்றாரு. அதாவது நல்வினை தீவினை ரெண்டையும் நீக்கிட்டு என்ன கிடைக்கும்? சிவசாயுஜ்யம். அதை அழிக்க வல்ல அந்த கிரியை என்ன செய்யணும்? அந்த மலையை 8 திக்கும் வணங்கி, அந்த திக்கில் இருக்க தேவர்களையும் வணங்கி, அப்புறம் உருவம் தெரியாம வளைஞ்சது வருகிற சித்தர்களையும் தேவர்களையும் மனத்தால் வந்தனம் செய்து அவங்க மேல நம்ம கை கால் பட்டுமோன்னு பயந்து நம்ம வழியிலிருந்து ஓரமா ஒதுங்கி சொல்லணுமா. அப்போ எப்படி சொல்ல முதல்ல கையை வீசிடக்கூடாதுன்னு சொன்னார் போன பாட்டில். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? வேற யார் மேலேயாவது, அதாவது உருவம் தெரியாமல் வளை செய்து வருவாங்களா சித்தர்கள் தேவர்கள், அவங்களெல்லாம் மனசால அவங்களை வந்தனம் செய்தவங்களை வணங்கி அவங்க மேலே கை கால் பட்டுன்னு கொஞ்சம் ஒதுங்கி இந்த சாயுஜத்தை அளிக்க வல்ல அந்த கிரியை 8 திக்கையும் வணங்கணும், அந்த திக்கில் இருக்க தேவர்களையும் வணங்கணும், வணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் 557. வானமார் மலையை பொன்னில் படிகனல் மணியா எண்ணி மோனமாய் நடக்க அல்லது இறைப்புகழ் மொழியை கேட்க ஆணை செயல் நாளை வளம் செய்து ஆலயத்தில் நன்னி ஏனம் முன் அறியான் தாடை பணிந்து தன் இருக்கை எய்தி. எப்படி பொண்ணு சொல்றா பாருங்க. ஆகாய் மட்டும் அந்த அளவு அந்த மலையை தங்கமா பொன் மாதிரியும் ஸ்படிக மாதிரியும் ரத்தம் மாதிரி நினைச்சு மௌனமா நடக்கணும். அந்த மலை வந்து மலையாக நினைக்காம கல்லு பாறை செடின்னு நினைக்காம அது தங்கமாகவும் ஸ்படிகமாகவும் ரத்தமாகவும் நினைச்சு மௌனமா நடக்கணும். இல்லைன்னா சுவாமி துதிகளை கேட்கணும். இப்படிப்பட்ட தன்மையா வளம் வந்து அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த விஷ்ணுவாகிய பண்டி முன்னாடியை தேடி அறியாத அந்த சுவாமியோட பாதங்களை வணங்கி நம்ம இருக்கும் இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அடியை தேடி அறியாத அந்த சுவாமியோட பாதங்களை வணங்கி நம்ம இருக்கிறதுக்கு வரணும். அடுத்த பாடல் 558. குன்று எனும் குணத்தார் சூழ இருந்து தீம் கணிப்பால் கொள்க அன்றியே புலவு நீத்த அடிசிலை உண்க நீதி நின்ற அத்தலத்தோர் செய்யும் நிலைமை ஈது அதி தூரத்தில் சென்றவர் வருத்தமாய் எவ்வகை வளம் செய்யணும் சீராம். என்ன சொல்றாருன்னா, இந்த மலை போல உயர்ந்த குணத்தையுடைய சிவபக்தர்கள் சூழ இருந்து மதுரமாகிய இனிமையான இனிப்பு நிறைந்த சுவை நிறைந்த பழங்களும் பாலும் சாப்பிட கடவுள். அப்படி சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா மாமிச பதார்த்தம் இல்லாமல் அன்னைக்கு மாமிசம் அருந்தாமல் சுத்தமாகி அன்னத்தை புசிக்கலாம். இப்படிப்பட்ட செய்களை என்ன செய்யணும்? நீதி பொருத்தி அந்த தாட்சில் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. இப்போ அதிக தூரத்தில் வந்தவங்க தங்களுடைய வருத்தத்தினால எவ்விதமாக வாழ்ந்தாலும் நன்மையாம். அப்போ அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அருகில் இருப்பவர்கள் செய்வதை விட அதிக தூரத்துலேருந்து இப்போ நம்மளே இப்போ வந்து அண்ணாமலை செல்லணும்னா ட்ரெயின்லையோ பஸ்லையோ வேன்லையோ பிடிச்சி ஏறி இறங்கி அங்கே போய் தங்கி நம்ம சிரம பரிகாரம் செய்து கொண்டு தானே போய் கிரிவலம் வருவோம். அந்த மாதிரி போகிறவங்க வந்து அவங்க வருத்தமாக இருப்பாங்க. உடல் வருத்தம் இருக்கலாம், மன வருத்தம் இருக்க அவசியம் இல்லை. அதை அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி வளம் செஞ்சாலும் அது நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வளம் செய்யறவங்க எப்படி இருக்கணும்? மலை போல உயர்ந்த குணத்தை சிவபக்தர்கள் சூழ இருக்கணும். இனிமையான பழங்களையும் பாலையும் சாப்பிடலாம். அப்படின்னா மாமிசம் இல்லாமல் சுத்தமான அன்னத்தை புசிக்கலாம். இப்படி இருக்கிறவங்க செய்ய அவங்க செய்ய வேண்டியது, அந்த தாட்சில் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. அதிக தூரத்தில் வந்தவங்க தங்களுடைய வருத்தத்தினால எந்த மாதிரி வளம் செஞ்சாலும் வளம் செய்தாலே போதும், அதே நன்மைதான் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 559. கண்டுதல் இல்லாத ஞான சலக இச்சைலம் சூட என் திசை புறப்போர் தம் பேரில் சிவபுருவம் கண்டார் வண்டி இசை பெருகும் ஓதிமலை மகள் மலையின் கீழ்ப்பால் கண்டனல் பவள வெற்பில் கைலை வெற்பு இறைவன் காட்சி. அப்ப என்ன சொல்றாரு? அதாவது அந்த ஜனகரிசி விடுக்கிறார். பிரம்மா எப்படி கூப்பிடாரு? கெடுதல் இல்லாத ஞானத்தை உடைய ஜனகரிசியே, அதான் தண்டுதல் இல்லாத ஞான சனக அப்படின்னு கூப்பிடாரு. இந்த மலையோட 8 திக்களும் சூழ்ந்து விளங்குற மாதிரி இந்த திக்குப்பாளர் 8 பேர் என்ன செய்றாங்க? தங்க பேரால ஒவ்வொருத்தரும் ஒரு லிங்கில ஸ்தாபித்து பூசிச்சிருக்காங்க. அந்த வண்டுகளுடைய ஒளி பொருந்திய கூந்தருடைய அந்த பருவராஜ புத்திரி, அதாவது மலைமகள், அவ கூந்தல் ஒளி பொருந்தியது, வண்டுகளுடைய ஒளி நிறைந்தது. ஒளினா ஒளி வெளிச்சம் இல்லை, ஒளிக்கு சப்திக்கிறது. வண்டுகள் சப்திக்கின்ற அந்த மலர்கள் பொருந்திய கூந்தலை உடைய மலைமகளை பாரதியானவள் இந்த கிரியோட கிழக்கு திக்கில் பவளமலை மாதிரி ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூசித்தாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லிட்டான்னு சொல்றாரு? சனகரிசியே, இந்த மலையோட 8 திக்கிலையும் 8 பாலர்களும் 8 லிங்கங்களை பூசிச்சிருக்காங்க ஸ்தாபித்து. ஆனா பாரதி அம்மா என்ன செய்றாங்க? கிழக்கு திக்கில் பவளமலை மாதிரி ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூசித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 560. மணிவரை பரியில் சூழ்ந்த வச்சிராங்கதன் அப்போது புனர்பவம் தவிர்க்க தென்பால் புழுகு அணி இறையை கண்டான் தனிவிழா வினைகள் நீக்க தமியேன் மலையின் மேற்பால் அணி அண்ணாமலையான் என்னும் அருவுரு இறையை கண்டேன். என்ன சொல்றாருன்னா, நவரத்தங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த அருணாச்சலத்துல குதிரை ஏறி வந்தால வச்சிராங்க பாண்டியன் ஒரு புழுகு போன வட்டிட்டே வந்து அவர் அது பாவம் தீர்மல்லவா போன இதில் பார்த்தோம் சர்க்கத்துல. அவன் தன்னை அடைந்த பாவத்தை தீர்க்க என்ன செய்யறார்? தென்திக்கில் போய் அந்த புழுகடி இறைவர் அப்படின்னு ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு பூதித்தான். அப்போ தனியாக பாவங்களை நீக்கி கொண்டதுக்காக நானும், அப்போ பிரம்மா சொல்றாரு, பிரம்மா தான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்றாரு, என்னுடைய பாவம் நீக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? அந்த மலையோட மேற்கு திக்கில் அணி அண்ணாமலையான் பெயரிட்டு லிங்கத்தை நான் ஸ்தாபித்து பூஜை செய்தேன்னு சொல்றாரு. அப்போ அந்த மலையை சுற்றி யாரார் வந்து லிங்கம் ஸ்தாபித்தார்கள்னு சொல்றாங்க. அப்போ இவர் வந்து வஜ்ராங்க பாண்டியன் புழுகணி இறைவன் பண்றாரு. பிரம்மா என்ன செய்யறாரு? மேற்குல அணி அண்ணாமலையான்னு சொல்லி பெயரிட்டு நான் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்தேன்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 561. வாழ வெண்கதிர் மேல் சோனவரை கடந்து ஒரு நாள் பாய்ந்து சாலும் அத்துயரம் தீர தனது பேர் இறையை கண்டான்
ஆலயம் முழுவதும் தேவர் அரவநாட்டு உறைவோர் சித்தர் சீலமாமுனிவர் கண்ட சிவன் உரு தெரிக்கொணாதே. என்ன சொல்றாங்கன்னா, ஒளி புரிஞ்சு கிரகண சூரியன் என்ன செய்யறாரு முற்காலத்துல இந்த அருணாச்சலத்தை தாண்டி போயிடுறாரு மேல. அதனால என்ன ஆச்சு, பெரிய பாவம் ஆயிடுச்சு அவருக்கு. அது என்ன செய்யறாரு, தன் பேரால ஒரு லிங்கத்தை தாவித்து பூஜை செய்கிறார். யாரு, சூரியன். அது இல்லாம அந்த மலையில இருக்கிற கோயில் பூராவும் தேவர்கள், நாகலோகத்தில் சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் தாபிச்சு பூஜை செய்யப்பட்ட சிவலிங்கங்கள் இவ்வளவு அப்படின்னு அறிய முடியாது. இப்ப இவர் சில சூரியன் சில இதை தாபித்த சொல்றாரு, யார் அதே லிங்கம் தாவித்தாருன்னு சொல்றாரு. இப்போ சூரியன் வந்து அருணாச்சலத்தை தாண்டின அந்த பாவத்தை தீர்றதுக்கு ஒரு லிங்கத்தை தாபிச்சு பூஜை செஞ்சான். இது இல்லாம அதாவது அம்மை ஸ்தாபித்தது, இவர் வஜ்ராங்கத பாண்டியன் பண்ணது, அப்படி எல்லாரும் யார் எங்க பண்ணாங்கன்னு சொல்றாருல, அதெல்லாம் போக இந்த மலையில் இருக்கிற கோயில் முழுவதும் தேவர்களும், நாகலோகத்தர்களும், சித்தர்களும், முனிவர்களும் இவங்க எல்லாம் தாவித்து பூஜை செஞ்ச சிவலிங்கங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. இவ்வளவு என்று நம்மளால் அறிய முடியாதுன்னு சொல்றார். அடுத்த பாடல் 562. ஈசனார் வடிவமான லிங்கம் அவ்வெள்ளை சூழ யோசனை மூன்றும் சேர நெருங்கும் வான் உடுக்கள் போல பேசுவது எவனோ அந்த தலத்தின் பெருமை வேலன் தேசுரும் கவுரி யானை முகத்தனும் தெரிக்கொணாதே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரமசிவன் ரூபமா இருக்கிற லிங்கங்கள் எல்லாம் அந்த எல்லையை சுற்றி 3 காத வழி, அது ஒரு அளவு தூரம். ஆகாயத்தில் வந்து நட்சத்திரங்கள் போல் நெருங்கி இருக்குமா. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அது மாதிரி இந்த லிங்கம் வந்து நெல்லையை சுற்றி 3 காத வழி தூரத்துக்கு எல்லாத்தையும் லிங்கங்கள் நெருங்கி அநேக லிங்கங்கள் இருக்கு. அப்ப அந்த தலத்தோட பெருமையை முருகன், பார்வதி, விநாயகர் இவங்களாலேயே சொல்லக்கூடாமல் இருக்குது. அவங்களாலே சொல்ல முடியல. பார்வதியாலேயோ விநாயகராலேயோ முருகப்பெருமானாலேயோ சொல்ல முடியாமல் இருக்கும்போது என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மா. அடுத்த பாடல் 563. தாதவிழ் மலரோன் இவ்வாறு உரைத்தலும் சனகன் போற்றி வேதனே பிறவி தீர்க்கும் விமலனே விமலனான ஆதியை படித்தோர் செம்பன் கவர்ந்த பேர் அடையும் தீங்கும் பாதகம் தவிர்மாறும் பகத் என பதுமன் கூறும். என்ன சொல்றான்னா, இந்த விரிந்த தாமரை இருக்கிற பிரம்மா அப்படி சொன்ன உடனே ஜனக ரிஷி வணங்குறார். வணங்கி அவரை விழிக்கிறார். வேதம் முழுதும் கற்று உணர்ந்தவரே, அப்புறம் பிறப்பை நீக்குகின்ற பரிசுத்தரே, மலரகிதரான சிவனை பழித்தவர்களுக்கு வந்த பாவமும் அவர் தளத்தை அபகரித்தவர்கள் அடையும் பாவமும் அவர்கள் நீங்கிற வகையும் சொல்லும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பிரம்மதேவர் சொல்ல தொடங்குறாரு. அது அர்த்த சர்க்கமாக வரும். அப்ப பிரம்மரை வந்து இப்படி சொன்ன உடனே வணங்கி கனக மகிழ்ச்சி கேட்கிறாரு. வேதம் முழுதும் கற்று உணர்ந்தவங்களே, பிறப்பை நீக்குகிறவரே, மலரகிதர் யாரு, பெருமானை பழித்தவர்களுக்கு என்ன பாவம், அப்புறம் தளத்தை அபகரித்தவர்களுக்கு என்ன பாவம், அதெல்லாம் நீங்கிற வகையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்மதேவர் சொல்ல தொடங்குகிறார். இத்துடன் 9வது திருமலை வலம்புரி சர்க்கம் முற்றிற்று. நம்ம இது வரைக்கும் திருமலை வலம்புரி சர்க்கம் பார்த்தோம். இப்பொழுது ஆதித்த சர்க்கம், அதோட சுருக்கம். அதாவது சிவஸ்வரூபமாக்கி இந்த மலையவே சுரூபமா இருக்கிற அந்த மலையில உச்சி வழியா அதோட எல்லையாக என்னது, சூரியன் முன்பு தன் தேரை நடத்திய போது மலை வெடித்ததாம். அப்ப அந்த மலை மேல உச்சி வழியா சூரியன் வந்து தேரோட வந்தப்ப மலை வெடிச்சிருச்சு. அதுல இருந்து வெப்பம் கொண்டு புகைந்து வந்த உடனே அவனுடைய தேர் எரிஞ்சு போய் குதிரைகள் ஏடும் கரிஞ்சு போய் சூரியனும் மதிக்கிட்டு போயிட்டான். அப்ப பிரம்மாவுடைய அனுகிரகத்தால அவனுக்கு புத்தி வந்தது. அப்ப என்ன செய்ய, அருணாச்சலத்தை வளம் செய்து கொண்டு வரான். உடனே பரமசிவன் என்ன செய்யறாரு, ரிஷப வாகனாடுறாய் அவனுக்கு தரிசனம் கொடுத்து கைலாயத்துக்கு எழுந்தருளாரு. அப்ப இருந்து சூரியன் வந்து அந்த மலையோட உச்சி வழியா போகாம அதை வளம் செய்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறாரு. அதாவது சூரியன் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு ராவனுடைய கதை தெரியும். மலையை வந்து தகர்க்க இருக்கும்போது இறைவன் பெருமான் வந்து ஒரு பெருவிரலை ஊன்றி அவனுடைய இதை ஆணவத்தை அடக்குவார். அதே மாதிரி இங்கே சூரியன் வந்து அவனுடைய தேரை வந்து மலை வழியா உச்சி வழியா போகும்போது அந்த மலை வெடிச்ச உடனே அது வந்து வெப்பம் வந்து என்ன தேர் குதிரை எல்லாம் எரிஞ்சு போய் சூரியனும் மதிக்கெட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவர் வளம் செஞ்சு வந்த உடனே அவருக்கு பெருமான் அருள் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஆதித்த சர்க்கத்தை பார்க்கலாம். பாடல் 564. அற்றம் அற்ற முனிவர் சூடும் அருண பூதரத்துடன் மற்ற வெப்பம் ஒக்கும் என்று இழந்து உரைத்த மனிதர் வாய் புற்று எழுந்து புகை எழுந்து புழுநெடிந்து புலவு நீர் சுற்று எழுந்து பெருகும் மண்டு சோரி மாறி சொரியுமே. என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் நீங்கிய முனிவர்கள், அதாவது சிறந்த முனிவர்கள் சூழ்ந்து வருகின்ற பிரதட்சணம் வர்ற அந்த அருணாச்சலம் அந்த மலையோட மற்ற மலைகளையும் ஒக்கும் அப்படின்னு சொல்லி நிந்தையாக அதை நிந்தித்து அதை படித்து சொன்ன மனிதர்கள் வாயில் என்ன ஆகும், புற்று உண்டாகி புகைந்து புழுக்கள் நெளிந்து புலால் நாற்றம் நாறுகின்ற நீர் தேகம் முழுதும் கசிந்து ரொம்பவும் ரத்தமா மாறி சோரி மாறி சொரியுமேங்கிறத ரத்தம் வந்து மாறி மாறி சொரியுமா, மாறினா மலை போல பொடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அருணாச்சலத்தை வந்து மற்ற மலையோடு ஒக்கும் அப்படின்னு சொன்ன மனிதர்கள் வாயில உண்டாகிறது தான் சொல்றாரு. அடுத்த பாடல் 565. அந்த மைந்தர் தம்மை எற்றி அந்த அந்தகன் தன் ஏவலால் வந்த தூதர் செக்கிரிட்டு அரைத்து அரைத்து எடுப்பர் வாய் வெந்த வாழினால் அறுப்பர் எந்தை சோன விற்பையோ நிந்தை செய்வை என்று அடித்து நெய்யில் வேக வைப்பரே. அதாவது அருணாச்சலத்தை நிந்திச்சா அந்த மாதிரி என்ன செய்வாராம், எவனோட ஏவலாவது தூதர்கள் யமதூதர்கள் வந்து தொடர்ந்து செக்கில் போட்டு அரைச்சி எடுப்பாங்களாம். செக்கில் போட்டு ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாரு, அரைச்சி எடுப்பார்கள். அவங்களுடைய வாயில நெருப்பை போட்டு காய்ச்சி இந்த வாழை வந்து முதல் நெருப்பில் வாட்டிட்டு அந்த வாழால வாயில அறுப்பாங்க. எங்கள் ஆண்டவன் குடியிருக்கிற மலையையும் நிந்தை செய்வா அப்படின்னு சொல்லி அடிச்சு நெய்யில வச்சு வேக போட்டு காய்ச்சி எடுப்பாங்களாம். அடுத்த பாடல் 566. பஞ்செடுத்து வைத்து அரக்கு உருக்கி வாய்ப்பரப்பிலேயே நஞ்சினை புகட்டி வெய்ய நரகிலே கிடத்துவார் அஞ்சி அந்த நரகு தானும் அறுவருக்கு அழைத்திடும் நெஞ்சகத்தில் எண்ணினார் தமக்கும் ஏது நிகழுமே. என்ன சொல்றாருன்னா, பின்னும் அதுக்கப்புறமும் அந்த அருணாச்சலத்தை நிந்திச்சவங்களை பழித்தவர்களை யமதூர் என்ன செய்வாங்க, பஞ்சா அடிச்சு பிச்சு நோச்சு அடிச்சு எடுத்துருவாங்க. அரக்க உருக்கி வாயில போட்டு நஞ்சை குடிக்க வைப்பாங்க. தீமையாகிய நரகில தள்ளுவார்கள். அந்த நரகமும் அப்படின்னா பயப்பட்டு இவங்களை தாங்க சைக்கியம் வருதுமா. அதாவது நரகமே இவர்களை வந்து நம்ம சுமக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி சகிக்க முடியாம வருத்தப்படுமா. இப்ப நரகம் கூட நம்மள வெறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட துன்பம் மனத்தில் குறைவாக எண்ணினவர்களுக்கு உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 567. குருக்கள் தந்தை தாயார் ஆவி கொண்ட தீயர் முதலினோர்
இருக்கும் வெய்ய நரகின் மீதின் இட்ட போதில் அவர்களும் பெருக்க நொந்து பாவி என்று பேசுவார்கள், தம்முடன் சரிகொணாது தள்ளும் என்று தங்கள் கண் புதைப்பரே. என்ன சொல்றாங்க, ஆசிரியர்களையும் தாய் தந்தையரையும் வருத்தி உயிரை வாங்கின அந்த தீய பாவி முதலானவர்கள். இப்ப நரகத்துல யார் இருப்பாங்க? ஆசிரியர்களையும் தாய் தந்தையரையும் வருத்தினவங்களும் உயிரை வாங்கின தீய பாவிகள் இருப்பாங்க. அந்த முதலான ஒரு வாசம் தேய்கின்ற அந்த கொடிய நரகத்துல இந்த அருணாச்சலத்தை நிந்தித்தவர்களை போட்ட போது, போன பாட்டிலே பார்த்தோம்ல, அந்த நரகமே வந்து சகிக்க முடியாமல் வருதுன்னு அதுதான் நல்ல விளக்கமா சொல்றாரு. அந்த மாதிரி நிந்திச்சவங்கள நரகத்துல போட்டா அவங்க முன்னாள் இருக்கிற பாவிகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, மன வருத்தப்பட்டு, நீ சுவாமி நிந்திச்சனால எங்களை காட்டு நீ மாப்பாவி அப்படின்னு சொல்லி, நம்மோடு இவன் சரியா இருக்கக்கூடாது, தள்ளி விடுங்க அவனை அப்படின்னு சொல்லி கண்ணை பொத்திக்குவாங்க, இவனை போய் பார்க்கவான்னு சொல்லி அவங்க தங்கள் கண்களை பொத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு கூடியவர்கள் இந்த அருணாச்சலத்தை நிந்தித்தவர்கள். அடுத்த படம் 568. என்று உரைத்து நானும் வையம் ஏழும் உண்ட மாலுமாய் அன்றும் இன்றும் அளவிடாத அருணபூதரத்தை ஒரு குன்றம் என்று இகழ்ந்து சென்று குன்றி மெய் குறைத்து முன் கண்டினான் ஒருத்தன் என்று கதை விளம்பல் ஆகினான். என்ன சொல்றாருன்னா, பிரம்மன் இந்த மனசலங்க வருஷம் சொல்லிட்டே வந்து என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானும் அதாவது பிரம்மாவும் ஏழுலகத்தை உண்ட மகாவிஷ்ணு, அதாவது உண்ட உலகத்தை உண்டமான்னு சொல்லுவாங்கல்ல, பூமி வந்து அவர் இது பண்ணாரு, அது மாதிரி அதை தான் சொல்றாங்க. உலகத்தை உண்ட மகாவிஷ்ணு சேர்ந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவிடவே முடியாத மகிமை இந்த அருணாச்சலத்தை ஒரு சாதாரணமான ஒரு மலை இதுனா மலை தானே, ஏன் இப்படி இவ்வளவுதான் அது பண்றாங்க அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இழந்து போய் சொன்னா அதனால குண்டுதல் அடைந்து உடல் குறைந்து துன்பப்பட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்ல தொடங்குறாரு. அப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் இன்னிருந்து அன்னிருந்து இன்னைக்கு வரைக்கும் அளக்க முடியாத மகிமை உள்ள அருணாச்சலத்தை சாதாரண ஒரு மலை தானே அப்படின்னு சொல்லி வந்து இழந்து சொன்னதுனால அவன் இப்படி வந்து உடல் குறைந்து துன்பப்பட்டான் கதையை சொல்ல தொடங்குறாரு. அதான் அடுத்த படம் 569. உலகின்ற சோதியாவும் உள்ளில் வைத்து இவ்வுலகில் ஓர் மலையது ஆகி நின்ற தெய்வ மலையை மற்ற மலைகள் போல் அழகு பெற்ற ரவி எண்ணி ஆழி ஒன்று வாசி ஏழு இலகுதேர் அம்மலையின் உச்சி எல்லையாய் நடத்தினான். அதாவது 4 திக்கிலையும் சென்று வியாபிச்சு எங்கு பிரகாசமா இருக்கிறத எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கின்ற இந்த பூமியிலேயே ஒப்பற்ற மலை உருவம் கொண்ட இந்த தெய்வீகமாக அருணாச்சலம் அப்படின்னு அருணாச்சலம் என்ன சொல்றாரு, 4 திக்கும் வியாபிச்சிருக்கு, பிரகாசமா இருக்கு, எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கு இந்த பூமியோட ஒப்பற்ற மலை உருவம் கொண்ட அந்த தெய்வீகமான அருணாச்சலத்தை மற்ற மலைகள் மாதிரி நினைச்சு ஒரு சக்கரமும் 7 சக்கரையும் பூண்ட தேர அந்த அருணாச்சலத்தின் உச்சி வழியா எல்லையான வந்து ஆயிரங்களுடைய சூரியன் இது மலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு சக்கரம் வந்து ஒரு சக்கரம் தான் இருக்கும் அவருடைய சூரியனுடைய ரத்தத்தை, அதுல 7 குதிரை பூட்டியிருப்பாங்க. அவன் அருணாச்சலத்தின் உச்சி வழியாக அந்த குதிரையை நடத்துகிறான் அந்த 1000 சூரியன் அப்படின்னு சொல்றார். அடுத்த படம் 570. முகுந்தர் தேடும் அந்த வெற்பின் முடியின் மேவு முன்னமே மிகுந்த சோதி உள்ளினும் வெடித்து எழுந்து வெம்மையாய் புகைந்து செல்ல ரதம் மூவர் புறம் என பொறிந்ததே உகைந்த பச்சை வாசியோ உலர்ந்த வாசியானதே. அப்ப அந்த மாதிரி அவன் நடத்தும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த சூரியன் விஷ்ணுவால தேடப்பட்ட அந்த மலையோட உச்சியில போறதுக்கு முன்னாலேயே மிகுந்த பிரகாசமான மலை என்ன செய்து வெடிச்சு அதில் உள்ள நின்று இருக்கிற எழுந்து வெப்பம் வந்து புகைந்து வர தேர என்ன செய்யுது, அந்த திரிபுரம் பரமசிவனுடைய நகையா இருப்பில் எரிஞ்ச மாதிரி பொறிஞ்சு போயிடுச்சான். அப்ப சூரியன் என்ன செய்யாது, விஷ்ணுவால் தேடப்பட்ட மலை அந்த மலையோட உச்சியில போறதுக்கு முன்னாலேயே அந்த பிரகாசமா மலை வெடிச்சிருது. அங்க உள்ள இருந்து வந்த புகையும் என்ன ஆகுது, பரமசிவன் எப்படி வந்து திரிபுரத்தை ஒரு நகையால எரித்தாரோ ஒரு புன்னகையால, அது மாதிரி இதுல நெருப்புல போல பொறிஞ்சிருச்சு அந்த தேர். அந்த குதிரைகளும் ஜீவனில் எல்லாமே உயிரிழந்து கருகி விட்டன. அடுத்த பாடல் 571. குதிரையும் கரிகளாகி கொடிய தேர் அலகை தேராய் கதிரையும் தனது பாகன் கால் என இழந்த பானு மதியடிந்து இருந்தான் அந்த மலைவளம் செய்து ஞான கதிபரச் செல்வேன் கண்டு கதிரவருக்கு இவை உரைத்தேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த அந்த குதிரையும் கரிஞ்சிருச்சு, ரதமும் எரிஞ்சிருச்சு, அந்த மலையில் இருக்கிற அந்த பரஞ்சோதியோட ஏற்கனவே வெப்பறதுனால எல்லாம் கரியா போய் தேர் வந்து உருவம்லாம் போய் அவனுடைய பாகன் காலை இழந்தது போல என்ன செய்யறாரு, கிரணங்கள் எல்லாத்தையும் தான் இழந்து சூரியனுடைய கிரகணங்கள் அதை ஒளிமின்று அந்த கிரகங்கள் எல்லாம் இழந்து சூரியன் மாதிரி மயங்கி போயிருக்கிறார். அந்த மலையை வளம் செய்து கொண்டு மேலாகிய கதியை அடையும்படி போகின்ற நான் பார்த்து அந்த சூரியனுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னேன். இப்போ என்ன சொல்றாரு, இந்த மலை வளம் வந்து நம்ம மேலான கதி அடையிறதுக்காக நான் போயிட்டு இருந்தப்ப இதை பார்த்து அந்த சூரியனுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னாருங்கிறது அடுத்த பாடல் 572. ஐயனே மலையென்று எண்ணி அகந்தையால் இகழ்ந்து வீழ்ந்த கையனே ஒரு காலத்தும் கதியிலை உனக்கென்றாலும் செய்யும் ஓர் தொழிலினாலே தீர்க்கலாம் தெளிவு உலார்க்கு மெய்யனை அருணையானை வளம் செய் என்று உரைத்து மீண்டேன். அப்போ அவர் என்ன வழிகாட்டு ஆற்றுப்படுத்துகிறார் அந்த சூரியனை, என்ன சொல்றாரு, அருணாச்சலேஸ்வரர் ஒரு மலை நினைச்சு நீ அகங்காரத்தால் நிந்திச்சு இந்த கீழே விழுந்து கிடக்கிறியே 1000 கணங்களுடைய சூரியனே, உனக்கு எந்த வகையிலையும் ஒரு காலத்தையும் நல்ல கதி கிடைக்காது, இருந்தாலும் ஒரு தொழில் ஒன்று செஞ்சுதான் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, தெளிவுள்ளவர்களுக்கு மெய்மையாய் உண்மையாய் விளங்குகின்ற அந்த அருணாச்சலத்தை நீ வளம் செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பிரம்மதேவர். அடுத்த பாடல் 573. போதித்தபடியே சென்று பொன்மலை வளமாய் முன்னம் சாதித்த அருக்கன் சொராசலத்தினை வளமாய் வந்தான் வாதிக்கும் மழுவினானும் மழவிடை மீதில் கோடி ஆதித்தர் எனவே தோன்றி ஆதித்தருக்கு அரடி போனான். அப்ப பிரம்மன் வந்து அனுகிரகம் பண்ணபடியே என்ன செய்யறாரு, விரைந்து சென்று அந்த மகாமேருகிரிய முன்ன வளமா வர சூரியன் என்ன செய்யறாரு, அருணாச்சலத்தை வளம் செய்து கொண்டு வருகிறார். அந்த சூரியனுக்கு எதிரே அவரை வாதித்து சத்துருக்களை கொள்ளுகின்ற அந்த மனுவை ஏந்திய பரமசிவன் என்ன செய்யறார், இடமையான அந்த விடையின் மேல் ஏறி கோடி சூரியர்களை காலத்து உதயமான மாதிரி ஒரே நேரத்தில் கோடி சூரியன் தான் எப்படி ஒரு ஒளி இருக்குமோ அந்த மாதிரி தோன்றி அனுகிரகம் செய்து கைலாயத்துக்கு எழுந்தறிட்டார். அதாவது சுருக்கமாக சொல்லிட்டாரு. அவர் வந்து எதுக்க இவர் வந்து வளமாக சுற்றி வளம் செய்து கொண்டு வருகிறார். வரும்பொழுது அந்த சூரியனுக்கு எதிராக என்ன வராரு, சத்துருக்களை எல்லாம் கொள்ளுகின்ற மழுவை உடைய பரமசிவன் இளமையான ரிஷப விடையின் மேலே வாகனத்தின் மேலே ஏறி அந்த கோடி சூரியர்கள் ஏற்காலத்தில் உதயமான மாதிரி தோன்றி இந்த சூரியனுக்கு அனுகிரகம் செய்து அவர் கைலாயத்துக்கு எழுந்தருளினார், மறைந்தருளினார். அடுத்த பாடல் 574. 12 மாதம் தோறும் பருதி முன் பயத்தினாலே வன்னியின் வடிவது ஆன மலையினை வளமாய் செல்வான் சென்னியின் எல்லை செல்லான் இடப்புறம் செல்லான்
தன் தேர் அந்நிலை வரும்போது ஏத்தி அலர் சொரிந்து அகலும் என்றான். அப்ப என்ன சொல்றாரு பிரம்மதேவர், சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் இருக்கிற 12 மாசமும் சூரியன் என்ன செய்யாது, அவனுக்கு முன்னால பயம் ஏற்கனவே நடந்ததுல அதை நினைச்சு பயத்துல அந்த அக்னி வடிவமா இருக்கிற மலையை வளம் செய்து கொண்டு தான் போவான். அந்த மலை உச்சி மலையும் போக மாட்டான், இடப்புறமாவும் போக மாட்டான். அவனுடைய ரதம் வந்து அந்த மலைக்கு சமீபத்தில் வரும்போது தோத்திரம் செய்து வணங்கி பாடி புஷ்பமலை பொழிந்து செல்வான் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆதித்த சர்க்கத்துல இருக்கிறது வந்து நடந்த மாதிரி சொல்லி பிரம்மதேவர் முடிக்கிறார். இதோடு 10வது ஆதித்த சர்க்கம் முற்றிற்று. சைவ இலப்பனாவலாகிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 11வது சர்க்கம் பிரதத்த ராஜன் சர்க்கம். ஒரு காலத்துல காசி தேசருடைய அரசன் பேர் பிரதத்தன். அவன் மந்திரிகளோட சேனைகளோட யாத்திரையா புறப்பட்டு சோழ நாட்டுக்கு போகிறபடி வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சுவாமி தரிசிப்பதற்காக கோயிலுக்கு போயிட்டு மந்தனம் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல நாட்டியம் செய்து இந்த தாசி பெண்ணை ஒட்டியை பார்த்த உடனே அந்த பிரதத்தனுக்கு ஆசை வந்து அந்த பெண்ணை தன்னுடன் கொண்டு போவதற்காக நினைக்கிறான். அப்ப அந்த நினைப்பு அவன் கொண்டதுக்கு முன்னால முகம் எப்படி இருக்கு, குரங்கு முகமாயிருது. அதை கண்டு எல்லாரும் நயக்கிறாங்க. அப்ப அந்த அரசன் மிகுந்த வருத்தப்பட்டு அவனுடைய வாகனங்கள் எல்லாத்தையும் தன்னோட அந்த பெண்களையும் ஆலயத்துக்கு அப்படியே காணிக்கையா கொடுத்துட்டு சுவாமிக்கு உட்காந்து பூஜை செய்யறான், அரபியா பூஜை செய்யறான். அப்ப பரமசிவ கிருபையால இறைவன் பெருமானுடைய கருணையான அவனுடைய குரங்கு முகம் போய் இயல்பான முகத்தை அடைந்து தன்னுடைய நாட்டுக்கு போய் சேர்றான். வழிபாடு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை விரும்பிய காரணத்தினால அவனுக்கு வந்து குரங்கு முகமாகி இயல்பு முகம் கிடைத்தது. அது பாடலை பார்க்கலாம். பாடல் 575. அருணை வாழ் இறைவன் திரவியம் அணுமட்டு ஆயினும் கறந்த பேர் உடனே மரணமாய் நமநாட்டு அழலிலே குளிப்பர் வச்சிர உலக்கையால் மறிவர் இருளிறை நரகம் 28 கோடி இடத்திலும் அடைவிலே இருப்பர் தரணியில் புழுவாய் பிறப்பார்கள் களவு தனக்கு இயைந்தவரும் அத்தகையார். அதாவது அருணாச்சலத்தில் இருக்கிற பெருமானுடைய திரவியத்தில் அவருடைய செல்வத்தில் அணுவளவேன்னு திருந்தவங்க என்ன செய்வாங்க, உடனே மரணம் அடைந்து யமலோகத்துக்கு போய் அக்னிக்குழியில் விழுந்து அவஸ்தைப்படுவாங்களாம். அதாவது பெருமானுடைய திரவியத்தில் திருடியவர்கள். அப்புறம் வைர உலக்கையால் இடிக்கப்பட்டு வருந்துவார்கள். அப்புறம் நிறைந்த 28 கோடி நரகங்களிலும் அடைவாக மொத்தமாக விழுந்து கிடப்பாங்க. மறுபடியும் பூமி வந்து குழுவா பிறப்பாங்க. அந்த திருட்டுக்கு உடம்பட்டிருந்தவங்களும் அப்படிப்பட்ட துன்பத்தை தான் அடைவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லிட்டார். அடுத்த படம் 576. ஓங்கிய தரையுள் இசைத்த பொன் எதிரே உற்ற பேர் உடலையும் உருக்கும் தேங்கிய கருணை அருணை நாயகர் பொன் செய்கையை படியினில் கறந்து வாங்கிய பேரை கிளைவுடன் சிதைக்கும் மலையினும் கடலினும் ஒழித்து நீங்கிய பொழுதும் தொடர்ந்திடும் விடுமோ நிழலென தொடரும் என் நிலத்தும். இப்போ என்னென்ன செய்யும்னு சொல்றாரு. அப்போ திருடி இந்த விசாலமாக பூமியில் ஒழிச்சு வைக்கப்பட்ட பொண்ணு என்ன செய்யும், அந்த இடத்துக்கு மேலே வந்தோடனே அந்த தேகத்தையும் கண்டிக்குமா. அப்படி செய்யறது எப்படின்னா, மிகுந்த கருணையுடைய அருணாச்சலேஸ்வருடைய திரவியத்தின் செய்தி, அதாவது பூமியில் ஒழிச்சு வச்சு எடுத்துக்கிட்டவரை நம்ம வென்றால் அவங்க உறவோடு கெடுக்குமா எல்லாத்தையும். மலையிலையும் கடலையும் ஒழிச்சு வச்சாலும் தொடர்ந்து வருத்தம் விடாது, எந்த இடத்துல போனாலும் நிழலை போல தொடரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அந்த திரவியத்தை திருடிட்டு நம்ம வந்து நான் எங்கேயாவது பூமியில் ஒழிச்சு வச்சோம்னா என்ன செய்யும், அந்த மேலே நடந்து அந்த இடத்துல வந்தால் நம்மளுடைய உடம்பு வீணாயிரும். அது மாதிரி இதான் அந்த திரவியத்தோட செய்தி. அதாவது திருடி வச்ச திரவியம் அந்த பூமியில் ஒழிச்சு வச்சிட்டோம்னா அது ஒழிச்சு வச்சவங்க என்ன செய்யும், அவங்க உறவோட கெடுக்கும் எல்லாத்தையும். மலையிலையும் கடலையும் எங்க தூக்கி ஒழிச்சு வச்சாலும் தொடர்ந்து வருத்தம் விடாது. அப்போ எங்க வேணா ஒழிச்சு வைக்க நம்மளால முடியாதுன்றதை அப்படி சொல்றாரு. எந்த ஒழித்து வைத்தாலும் அது தொடர்ந்து நம்ம வருத்தம் நம்ம விடாது, எந்த இடத்துல போனாலும் நிழல் போல தொடரும்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 577. கடிக்கலாம் சிலையை விழுங்கலாம் நெருப்பை கடுவிடம் குழைத்து இழைத்து எடுத்து குடிக்கலாம் இரும்பை அருந்தலாம் கடும் பால் கொள்ளலாம் மருந்தின் நல் குணத்தால் விடுக்கலாம் பகையை அருணை நாயகர் பொன் விழுங்கினால் விடற்றிலே பிடிக்கும் உடற்குலை கடலும் புகையும் அவ்வளவோ உயிரையும் உளத்தையும் உருக்கும். இன்னும் பிரம்மன் சொல்றாரு, நம்ம கல்லை கூட கடிக்கலாம், நெருப்பு கூட விழுங்கிடலாம், விஷத்தோடு நம்ம கொள்ற வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து குழந்தை சாப்பிடலாம், நம்ம இரும்பு கூட சாப்பிடலாம், கள்ளிப்பாலை குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உபத்திரம் செய்யாம அதால் ஒரு கெடுதல் என்ன செய்யலாம், நல்ல மருந்தாலும் குணப்படுத்திக் கொள்ளலாம். இந்த இப்போ இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நம்மளை வந்து உபத்திரம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நல்ல மருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். ஆனால் அருணாச்சலேஸ்வருடைய திரவியத்தை நம்ம சாப்பிட என்ன செய்யும், தொண்டையை பிடிச்சிக்கும், தேகத்துக்குள்ள நெருப்பாக சுடும், புகையாக வரும். அவ்வளோதான் செய்யுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உயிரையும் கொண்டு நம்ம உள்ளத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பெருமானுடைய திரவியத்தை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்றாரு. நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம், கல் நெருப்பு விஷம் கள்ளிப்பால் இப்படி என்ன வேணா சாப்பிட்டுட்டு அது வந்து அது நம்மளுடைய உடம்பை பாதிக்காம நம்ம மருந்து சாப்பிட்டுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். ஆனால் பெருமானுடைய திரவியத்தை சாப்பிட்டோம்னா உடனே என்ன செய்யும், தொண்டையை பிடிச்சி தேகத்துக்குள்ள நெருப்பா சுட்டு புகையா வந்து அது அப்படின்னு சொல்றாரு. வந்தா அவ்வளவுதான் செய்யுமா, இல்லை உயிரையும் கொண்டு உள்ளத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 578. முக்கணான் பொருளை கவர்ந்த பேர் இருக்க முயன்ற பேர் நினைந்த பேர் முதலாய் அக்கணத்து அடிவர் அவர்களும் இருக்க அடியவர் பொருள் கவர்ந்து அழைக்கத்தக்கது நினைத்தார் கெடுவர் என்று உரைத்து சத்தியம் பலபல சாற்றி செக்கரும் கருக ஒளிவிடும் மணிப்பூன் திசைமுகன் ஒரு கதை செப்பும். என்ன சொல்றாருன்னா, அந்த 3 கண்களுடைய பெருமானது திரவியத்தை திருநவங்க படுற துன்பம் இப்படிப்பட்டது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சொல்லி அது இருக்கட்டும். அந்த பொருளை திருடுறதுக்காக முயற்சி செய்வாங்க, ஆனால் திருட மாட்டாங்க. முயற்சி செஞ்சவங்க திருடணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த களத்திலேயே அழிவார்கள். ஏற்கனவே திருநவங்க தான் பார்த்தோம், இப்போ நினைக்கிறவங்களையும் முயற்சி பண்ணவங்களையும் என்ன ஆகும்னு சொல்றாரு. அவங்க அந்த கணத்திலே அழிவாங்க. அவங்களும் இருக்கட்டும், சிவபக்தர்கள் அது அடியாருடைய பொருளை திருடி அவங்களை துன்பப்படுத்த நினைக்கிறவங்க கெடுவார்கள் அப்படின்னு சொல்லி பலபல சத்தியத்தோட சொல்றாரு. சொல்லி சத்தியம் பலபல சாற்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த செவ்வானமும் கருகும்படி இந்த ஒளிவிடுகின்ற ரத்னாவரங்களை தைத்த பிரம்மதேவர் ஒரு கதை சொல்றாரு, இதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன கதைன்னு பார்ப்போம். 579. முன்னமே ஒரு நாள் வடதிசைக்கு இறைவன் முழுமணி கங்கை நீர் துறைவன் இன்னிடத்து இழிந்த இந்திரன் அணையான் ஆண் தகை முருகவேல் நிகர்வான் மன்னவர் நிறைத்த மகுட கோடிகளின் வைர நாயகங்களால் தேய்ந்த பொன் அவிர் கடலான் தர்மமும் கடலான் புகழ் பெயர் பிரதத்தன் என்பான். இப்பதான் பிரதத்தன் கதை சொல்ற பிரம்மன் சொல்றாரு. முன்னொரு காலத்தில் வடதேசத்தில் அரசனா இருக்கிறவன் விலை வந்து முத்துக்களுக்கு இப்படமா அந்த கங்கா நெய்த்துறையில் இருக்கிறவன் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு தேவேந்திரன் மாதிரி உள்ளவன்.
ஆண்மையில் சுப்பிரமணிய சுவாமி முருகனுக்கு நிகரான ஆண்மை குணத்துல அரசர்கள் பணிபுரியும் போது அந்த பணியும் போது அவங்களால நிறைய கிரீட கோடிகளில் இழைக்கப்பட்ட உயர்ந்த வைரங்களால் தேயுற்ற பொன்னால் செய்யப்பட்ட வீரகண்டையை தடுத்தவன். அவன் காலில் ஒரு கண்ட வீர கண்டை தரிச்சிருக்கான். அது எப்படி இருக்குன்னா, அரசர்கள் எல்லாம் பணிஞ்சு அவன்கிட்ட நிறைய கொடுக்குறாங்க. வைரங்களால் அந்த எல்லாம் அவங்களுடைய கிரீடத்தில் இருக்கிற வைரத்தால இவன் போட்டிருக்க கண்டை தேய்ந்து விட்டதான். அப்போ எப்படின்னா அவ்வளோ பேர் வந்து வணங்கிட்டே இருக்காங்க. அவன் காலில் இருக்கிற வீரகண்டையில் இருக்கிறது அந்த பொண்ணு வந்து தேய்ந்து விட்டது. தேய்விட்ட பொன்னால் செய்யப்பட்ட வீரகண்டையை தரித்தவன் அப்படின்னு அவ்வளோ பெருமை உள்ளவன் சொல்றாரு. தர்மத்தை இடைவிடாத செய்வன், ரொம்ப கீர்த்தி புகழ் வாய்ந்த பிரதத்த மகாராஜன் அப்படிங்கிற பெயரை உடையவன் அப்படின்னு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த பாடல் 580. காலன் நேர் விழியார் முகம் என விளங்கி கழங்கு உடைத்து ஒடுக்கிய மதிபோல் நீளமாம் மணிக்காம்பு இயைந்தவன் கவிதை நெடுநில பரப்பு எல்லாம் நிகழ்த்த சாலவே பணியா அரசர்கள் இவன் பொன் சரணமே படிந்து உயிர் பெறும் என்று ஏலவே அழைக்கும் தர்ம தேவதை போல் 2 சாமரைகள் ஆற்றிடவே. அப்போ வந்து அவன் ரொம்ப தர்மவான் அப்படிங்கிறது. எவன் போல இந்த குடும்பம் செய்கின்ற பெண்களுடைய முகம் எப்படி இருக்கும் அதை மாதிரி விளங்கி களங்கத்தை உடைத்து ஒழுக விட்ட சந்திரன் போல். எவ்வளவு ஊனே சொல்றா பாருங்க. கண்ணு வந்து எவன் மாதிரி குடும்பம் செய்யற கண்களாம் அந்த பெண்களுடைய முகம் அப்படி இருக்கான். அவங்க பொன்முகம் விளங்கி அந்த அவங்க முகத்துக்கு களங்கமே இல்லாம உடைச்சி ஒழுக விட்ட சந்திரன் மாதிரி அப்படி ஒரு சுத்தமா இருக்கிற முகம். நீல ரத்தனம் நினைச்சுக்கின்ற காம்போட உடைய வெள்ளை கூட நீண்ட சந்திரிகையை பூமியில் பரப்பெல்லாம் நிகழ்த்துது. அந்த இது ஒளி வந்து அதனுடைய கிரணங்கள் பூமியெல்லாம் பரவுது. மிகுந்த மரியாதையோட பணியாத அந்த பகைவர்களாகிய அரசர்களை பார்த்து இந்த அரசனுடைய அழகிய பாதங்களை வணங்கி நீங்க உங்க உயிரை இழக்காமல் பண்ணா பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பொருந்த அழைக்கும் தர்மதேவையை போல 2 சாமரங்கள் வீசுதான். தர்மதேவதை வந்து சாமரம் வீசி கொண்டிருக்கிறது என்று அவருடைய புகழை தான் விளக்குறார்கள். அடுத்த பாடல் 581. வர்ணமண்டலத்தில் புறவி போல் கிளர்ந்த மரகத குரகதம் வயங்க அருணமண்டலத்தை அளவிடும் கொடித்தேர் அடவிகள் புடவியை அடைப்ப கிரணசிந்துரத்து புகர் முக மறுப்பில் கிம்புரி கதி திசை கிளற தரணிவர் நடுங்க மந்திரி கணத்தோடு எழுந்தனன் தண்டை யாத்திரையே. அந்த வர்ணமண்டலத்தில் விளங்குற குதிரைகள் போல உயர்வாகிய அந்த மரகத நிறத்துடைய குதிரைகள் பிரகாசமா இருக்கான். சூரிய மண்டலத்தை எற்ற மாதிரி இருக்கிற அந்த கொடி கட்டிய அந்த தேர்காடுகள் பூமியே அடைச்சு நிற்குது. அப்போ கிரணம் போது இந்த சிந்தூரம் தீட்டிய புட்டிகளுடைய முகத்தையும் இந்த பூன் கட்டிய தந்தங்களுடைய யானைகள் என்ன செய்து திசைதோறும் பிரகாசிக்குது. அதை பார்த்து பகைவர்கள் பயப்பட மந்திரி கூட்டத்தோடும் சேனைகளோடும் பிரதத்த மகாராஜன் யாத்திரையாக பிரயாணப்பட்டான். அவன் யாத்திரையாக பிரயாணத்துக்கு போறான். அப்போ என்ன செய்யுது, யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் வரிசை சொல்லாது. ரதம் வந்து ஃபுல்லாக பூமியே தெரியாத நிறைஞ்சு நிற்குது. யானை வந்து எல்லா திசைகள் தோறும் பிரகாசிக்குது. குதிரைகளும் எல்லாமே பிரகாசமா இருக்கு அப்படின்னு வர்ண மண்டலத்தையே விளங்குற குதிரை மாதிரி மறைக்கிறது அளவுக்கு குதிரைகளும் இருக்குதுன்னு சொல்லி இதோட மகாராஜன் யாத்திரையாக பயணப்பட்டான் என்று கூறுகிறார். சைவ இல்லப்பனாவலருடைய அருணாச்சல புராணம் அது வந்து பிரதத்தராஜன் சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடல் 582. அங்கர் புற்று ஏற யவனர் வெற்படைய அவந்தியர் வில்லின் நான் கவ்வ சங்கிலி தொடக்காய் மற்ற மண்டலிகர் தம் இறை தாங்களே சுமக்க சிங்க ஏர் எனவே சோழநாடு அணைவான் திருநதி கடந்து தென்னரணை கங்கை வார் சடையான் கோயிலில் புகுந்தான் கங்கையும் காசியும் புறப்பான். இப்போ அந்த மன்னன் வந்து கோயிலுக்குள்ள வரான். அவன் எப்படி வர்றான்னா, அவன் பிரயாணப்படும் போது என்ன ஆச்சுன்னா, அங்கதேசு அரசர் என்ன செய்யறாரு, பயந்து புச்சில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. யவன் தேச அரசர்கள்லாம் என்ன செய்யறாங்க, மலையை போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இவன் இவ்வளோ படையோட கிளம்பி வரு அருணாச்சலேஸ்வரர் பார்க்க தான் வர்றாரு. ஆனால் வழியில் அவனை பார்க்குற மன்னர்கள் எல்லாம் பயந்து ஒருத்தர் வந்து புத்திர ஒழிஞ்சிக்கிறார், ஒருத்தர் வந்து மலையில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவன் தேச அரசர் என்ன செய்யறாரு, வில்லில் இருக்கிற அந்த நானை வந்து கம்பிக்கிறார், பயத்தில் பண்ணிக்கிறாரு. மற்ற தேச அரசர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சங்கிலி மாதிரி தொடர்ந்து நின்று அவங்க கட்ட வேண்டிய சிப்பங்களை கப்பம் கட்டுவாங்க மன்னர்கள். அதாவது அடிமையாக இருக்கிற அந்த மன்னர்கள் வந்து இந்த அரசனுக்கு கப்பம் சுத்தினா மாசம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த மாதிரி அந்த கப்பங்களை எல்லாம் அவங்களே சுமந்துட்டு வராங்க. ஆட்டில் வைத்து சுமந்து கொண்டு வராமல் தாங்களே சுமந்து கொண்டு வராங்களாம். அப்போ ஆண் சிங்கம் போல அந்த சோழ நாட்டுக்கு போகிறதுக்காக புறப்பட்டு அந்த திருநதி ஒரு நதிட்டு அந்த நதியை தாண்டி இந்த அருணாச்சலத்துக்கு வந்து நம்ம கங்கையை தலையில் சரித்த சடையுடைய நம்ம பெருமானுடைய கோயிலில் புகுந்தான். அப்போ யார் அவன், கங்கை நதியும் காசி தேசத்தையும் ஆளுகின்ற பிரதத்த மகாராஜன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 583. அரும்பு அவிழ் மலர் கொண்டு அர்ச்சனை புரிய அருணை நாயகர் திருக்கோயில் விரும்பி உள்புகுந்து பணியும் அவ்விடத்தில் விடத்தினும் கொடிய கூர்விழியால் இரும்பையும் முறுக்கும் இசைநாள் ஒருத்தி இலங்கு இளையாருடன் இறைபால் சுரும்பு எனும் மொழியால் பாடுதல் கேட்டான் கண்டனன் வளைத்த வேல் கரும்பை. இப்போ என்ன சொல்றாரு, அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழையும் போது அந்த காசிதேசி அந்த அரசன் பிரதத்த மகாராஜன் என்ன செய்றாரு, அரும்புகள் மலர்ந்த புட்பங்களை கொண்டு நல்ல மலர்ந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்றதுக்காக என்ன செய்றாரு, அருணாச்சலேஸ்வரர் வீட்டுக்கு இருக்கிற அந்த திருக்கோயிலில் பக்தியோட போய் வந்தனம் செய்கிறார், வணங்குறான். வணங்கும் போது என்ன பார்க்கறான்னா, அந்த இடத்துல விஷத்தை காட்டிலும் கொடுமையான கூரிய கண்களை உடையவனும் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறார். இரும்பும் உருகும்படி செய்யும் சங்கீத வித்தை உடையவனும் அப்படிப்பட்ட ஒரு தாசி பெண்ணை பார்க்கிறார். பிரகாசிக்கிற ஆபரணங்களை தரித்து அந்த சில பெண்ணோடு நின்று சுவை நிறைந்த பாலும் கரும்பின் ரசமும் போன்ற மொழியினால் பாடுவதை கேட்டான். அப்போ அந்த பொண்ணு வந்து நிறைய பெண்ணோட சுற்றி இருக்கிற பெண்ணோடு நின்று ஒரு தாசி பெண் வந்து பாலும் கரும்பும் கரும்பின் ரசம் மாதிரி அவ்வளோ இனிமையா மொழியால் அவள் பாடுறதை கேட்குறான். அந்த காலத்தில் என்ன ஆகுது, மன்மதன் வந்து அவனுடைய கரும்பு வில்லை வளைத்ததுனால என்ன ஆச்சு, மனசுல பிரதத்த மகாராஜனுக்கு காம விகாரம் கொண்ட எண்ணம் வருகிறது. அடுத்த பாடல் 584. அன்னமோ கிடியோ அமிர்தமோ திருவோ அமிர்தம் அன்று அமரருக்கு அளித்த வண்ணமோ கிடியோ ரதியோ பிரமன் மனத்தினால் வகுத்த மேனகையோ என்னமோ கமதாய் தனது நாட்டினில் கொண்டு ஏகுவான் நினைந்தனன் அதற்கு முன்னமே குரங்கு முகமதாய் இருந்தான் முறுவல் ஆயினது எவர் முகமும். இப்போ என்ன நடக்குன்னு சொல்றாரு. அந்த பிரதத்த மகாராஜன் அந்த காசி தேச அரசன் அந்த தாசி பெண்ணை பார்த்து சொல்றான், இவள் அன்னமா, கிழையா, தேவாமிர்தமா, லட்சுமியா,
இல்லை கிளியா அசுரரை கொண்டு அமிர்தத்தை முற்காலத்தில் எல்லாருக்கும் தேவர்கள் கொடுத்தாங்களே. பெருமாள் வந்து சிவன் விஷ்ணு வந்து மோகினி ரூபம் எடுத்து எல்லோருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்தாரே, அந்த அழகாகிய மோகினியோ நீர் அதியா பிரம்மன் மனத்தினால் சிருஷ்டித்த மேனகையா அப்படின்னு நினைச்சு மோகத்தோட தன்னுடைய தேசத்துக்கு அந்த பெண்ணை கொண்டு போயிடலாம். அந்த பெண்ணை வந்து நம்ம நாட்டிற்கு அழைத்து செல்ல வேணும்னு நினைக்கிறான். அந்த நினைச்ச உடனே என்ன ஆகுது, அந்த நினைப்பு உண்டாகும் முன்னம் தானே குரங்கு முகத்தை உடையவனாக இருந்தான். அதை கண்டு என்ன செய்றாங்க, எல்லாரும் நகைக்கிறாங்க. எல்லோருடைய முகத்திலும் நகைப்பு உண்டாயிற்று. அவன் முகம் குரங்கு முகம் ஆகியதை நினைத்து. அடுத்த பாடல் 585. மந்திரி கிழவர் அரசனை வினவி, மன்னவா நினைந்தவாறு அதனால் வந்த இத்துயரம் தவிர்ந்திட மலைமேல் மருந்தினை பணி என அவனும் சிந்துர குவடும் கவனவாம் புரியும் செழுமணி சிவிகையும் தேரும் சந்தனம் அணியும் தனத்தினார் பலரும் தமணிய கோயில் முன் விடுத்தான். அப்ப அந்த மாதிரி சொன்ன எல்லாரும் நகைக்கிறாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த மந்திரிமார்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அந்த மகாராஜா பார்த்து நீங்க குரங்கு முகம் வந்ததுக்கு காரணம் கேட்டு அறிந்து கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அரசனே தீமையாகி உமது நினைப்பினால, உன்னுடைய தீய எண்ணம் கெட்ட எண்ணத்தினால்தான் இந்த அடைந்த துன்பம் அடைந்திருக்கிறாய். இதை நீங்க என்ன செய்யணும், மலைமேல் மருந்தாகிய பெருமான அருணாச்சலேஸ்வரர் நீ வணங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசு என்ன செய்யறான், மலையை ஒத்த அந்த யானை, தாவுகின்ற குதிரைகள், நல்ல ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட சிவிகைகள், தேரு, அப்புறம் சந்தன குழம்பு பூசியிருக்கின்ற பெண்கள் எல்லாத்தையும் அந்த பொற்பிரகாசம் புரிஞ்சு அந்த கோயிலுக்கு முன்னாலே அப்படியே காணிக்கா கொடுத்துட்டு எல்லாத்தையும் விடுத்துவிட்டு வந்து விடுகிறான். அடுத்து என்ன செய்யறான்னு பாருங்க. பாடல் 586. பன்னரும் அனந்த பூசனை புரிந்தான், பரம்பனும் அவருக்கு அருள் புரிந்தான். கிண்ணற மொழியால் விருப்பினால் அடைந்த கிரேச வாடல் முகம் ஒடிந்தான், நல் நரமுகம் பெற்று இறையு நாடு அணைந்தான். ஆதலால் அரண் பொருள் கவர உண்ணிய பாவம் 10 மடங்கு அரும் பொன் உதவினால் தவிரும் என்று உரைத்தான். இப்போ என்ன சொல்றான்னா, அந்த பாட்டுனே எல்லாத்தையும் காணிக்கையா கொடுத்துட்டு அந்த கோயிலேருந்து வெளிப்படணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பிரதத்த மகாராஜ் என்ன செய்யறான், சுவாமிக்கு சொல்லுவதற்கரிய ரொம்ப அனந்த அருமையான பூசை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால சுவாமியும் அவருக்கு அந்த அரசனுக்கு கருணை செய்கிறார். என்ன செய்யறான்னா, அந்த வீணையோட இசை போடும் வார்த்தையுடைய இந்த பெண்மேல் கொண்ட ஆசையினால தான் நம்ம அடைந்த துன்பமும் இந்த குரங்கு முகத்தையும் என்ன செய்யறார், பொருந்திய குரங்கு முகத்தையும் பெருமான் ஒழித்து விடுகிறார். நல்ல மாநில முகத்தை அடைந்து அந்த அரசனை தன்னை நாட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். அங்க அருணாச்சலேஸ்வருடைய பொருளை திருட நினைச்சால உண்டாகிய அந்த பாவம் அந்த பொருளுக்கும் 10 மடங்கு திரவியம் கொடுத்தா தீரும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். அதை காட்டிலும் பல மடங்கு அவன் திருட நினைத்ததை ஒரு பெண்ணை, அப்ப பல மடங்கு திரவியம் கொடுத்தால அது தீரும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றாரு. அவன் அனந்தம்னா அளவற்ற அருமையான பூஜை செய்யறான். அதை பார்த்து சுவாமி அவனுக்கு கருணை செய்கிறார். அந்த வீணையை போட்டு அந்த பெண் இசையால பாடின இசையில தான் மயங்கி பண்றான். அந்த வார்த்தையுடைய பெண் மேல கொண்ட ஆசையினால தான் இந்த துன்பப்படுத்திய குரங்கு முகத்தை அடைச்சதை ஒழித்து விடுகிறான். நல்ல மாடு முகத்தை அடைந்து அந்த அரசன் அவருடைய நாட்டுக்கு போய் சேர்ந்து விடுகிறான். அடுத்த பாடல் 587. மாதவனே அருணகிரி வளம் இதுதான் என திருவாய் மலர்ந்தான், அந்த போதனை அங்கு அடிபணிந்து உன் போதனையால் மகிழ்ந்தனம், இப்புவியின் மீதே போதமுடன் அறிந்து செய்பவம் தவிரும் கதையினையும் கூறுக என்றான். மூதறிவாயினன் 4 முகத்தினும் 1000 முகமாய் மொழியல் உற்றான். இப்போ அந்த பிரதம மகாராஜன் கதையை சொல்லியிருக்காரு. அருணாச்சலேஸ்வரர் பொருளோட 10 மடங்கு திரவியம் கொடுத்து அவனுடைய வினை தீர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மகத்தாகிய தவத்தையுடைய சனகரிஷியே அருணாச்சலத்தோட வளம் இதுதான் அதோடைய வளம் அப்படின்னு சொல்றாரு. தனக்கு தான் கேட்டுட்டு இருக்காரு, பிரம்மதேவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்றாரு, சனகரிஷியை விழித்து இதான் அருணாச்சலேஸ்வருடைய வளம். இந்த பிரம்மனை வந்து அந்த இடத்துல வந்து சனகரிஷி வந்தனம் செஞ்சு அது சொன்ன உடனே அந்த பிரம்மனை சனகரிஷி வந்தனம் செய்தார். வந்தனம் செஞ்சு உங்களுடைய அருமையான உபதேசத்தால நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். இந்த உலகில் நான் குற்றமாக அறிஞ்சு செஞ்ச பாவம் நீங்கிறபடியான கதையும் யாரும் செய்யணும். குற்றமாக அறிந்தும் அவன் செஞ்சா அந்த பாவம் எப்படி நீங்கும், அந்த கதையை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பிரம்மதேவர் என்ன செய்யறாரு, பேரறிவு கொண்ட பிரம்மதேவர் அவருடைய 4 வாய் 4 முகங்கள் தானே இருக்கு, அது 4 வாய் எப்படி இருக்கான், 1000 வாயாக தோணுதான் அப்படி சொல்ல தொடங்குறார். இந்த அடுத்த சர்க்கத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த பிரதத்த ராஜ சர்க்கன் முற்றிட்டு அடுத்த பாடல் பாவம் தீர்த்த சர்க்கம் மீண்டும் நாளை பார்க்கணும்.